பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். கடந்த ஒரு மாதமாக ரொம்ப முக்கியமான காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு வந்தார். அது வரப்போகிற கடைசி கால எழுப்புதல். அந்த எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது. அது வேகமாய் பரவ வேண்டும். அப்போ அந்த கடைசி கால எழுப்புதல் என்றால் என்ன என்கிறதை ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்தி காண்பித்தார். எந்த ஒரு காரியத்தையும் தேவனுடைய இருதயத்தில், தேவனுடைய ஆதீனத்தில் இருக்கிற காரியத்தை மனிதர்களை விளங்க பண்ணும்படிக்கு அதை வெளிப்படுத்துவது தீர்க்கதரிசிகளின் வழியாக கர்த்தர் இந்த காரியங்களை விளங்க பண்ணுகிறார். அதனால் வேத புஸ்தகத்திலேயும் அநேக தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற பெரிய தீர்க்கதரிசிகள், அப்புறம் சின்ன தீர்க்கதரிசிகள்னு சொல்லுவாங்க. யோவேல், அப்புறம் யோனா, ஆபகுக், செப்பனியா என்று மல்கியா வரைக்கும் நிறைய தீர்க்கதரிசிகள். அப்போ அந்த தீர்க்கதரிசிகள் வழியாகத்தான் கர்த்தர் முதலாவது வருகை குறித்தும் ரெண்டாவது வருகை குறித்தும் கூட ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் ஆண்டவர் தீர்க்க தரிசன அபிஷேகம் பெற்ற ஊழியர்களை கொண்டு தான் நிறைய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி விளங்க பண்ணி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பக்கம் ஒரு அப்போஸ்தலனாக இருந்து அவர் ஊழியத்தை நிறைவேற்றின போதில், இன்னொரு பக்கம் ஒரு தீர்க்கதரிசி. அதனால் தான் நிறைய ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தி ஆவியானவரால் எழுதி நமக்கு தந்திருக்கிறார். சபை குறித்தும் சரி, ஊழியங்களை குறித்தும் சரி, கடைசி காலத்தில் நடக்க போகிற சாத்தானுடைய கிரியைகள், அந்தி கிறிஸ்துவுடைய வெளிப்பாடுகள், நிறைய காரியங்களை அவர்தான் தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு தீர்க்கதரிசியின் வழியாக தேவன் நமக்கு காரியங்களை விளங்க பண்ணி நம்மை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். அதன்படி தான் ஒவ்வொரு வேத வசனத்தையும் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் விளங்க பண்ணி காண்பித்து கொண்டிருக்கிறார். அதனால் வரப்போகிற எழுப்புதல் என்பது முந்தின நடந்த எழுப்புதலை போல அல்ல. அதில் வித்தியாசமாய் அதைவிட ஒரு பெரிய திட்டத்தோடு இந்த எழுப்புதல் நடக்கப் போகிறது என்பதாய் ஆவியானவர் நமக்கு விளங்க பண்ணினார். அப்போ எழுப்புதல் காலத்துக்கு ஆயத்தப்பட்டு இந்த காலத்துக்குள்ளே வந்துவிட்ட நாம் என்னென்ன காரியத்தை முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் எழுப்புதலை தடுக்க எப்படி காரியங்களை செய்வான், அல்லது அதை பரவாமல் இருக்க என்னென்ன தடைகளை உண்டு பண்ணுவான், அல்லது அதை மங்கி போக பண்ண எப்படிலாம் கிரியை செய்வான். அப்படின்னா முதல்ல எப்படியெல்லாம் நம்ம ஜெபிச்சு சாத்தானுடைய தந்திரங்களை அறிந்து மேற்கொள்ளணும். நிறைய காரியத்தை கடந்த ஒரு மாதத்தில் ஆண்டவர் தெளிவாய் பேசியிருக்கிறார். இன்றைக்கி புதுசாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களா இருந்தால் தயவுசெய்து ஜனவரி முதல் வாரத்திலேருந்து வந்த இதுக்கு முந்தின அந்த நிகழ்ச்சிகளை கட்டாயம் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் தெளிவாக நிறைய காரியத்தை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இதற்கு முன்பாக நடந்த நிறைய எழுப்புதல்கள், முதல் நூற்றாண்டில் நடந்த எழுப்புதல், அதற்கு தொடர்ந்து வந்த சின்ன சின்ன எழுப்புதல்கள், ஒவ்வொரு தேசத்தில் நடந்த எழுப்புதல்கள், அதெல்லாம் குறித்து நிறைய நம்ம பேசியிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதெல்லாம் ஒரு எழுப்புதல் வந்தால் என்ன நடக்கும், அந்த காலத்தில் நடந்து என்பதை ஒரு மேலோட்டமாக அறிந்து கொள்ளும்படியாக ஒரு காரியம்தான். ஆனால் வரப்போகிற எழுப்புதல் அப்படிப்பட்டதல்ல. அது உலகத்தையே வரப்போகிற ராஜாவாக இருக்கிற இயேசுவுக்கு சொந்தமாக்குவது. அதுதான் பாருங்கள், தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவ பிள்ளைகளுக்கு தேசத்தை உங்களுக்கு தந்துட்டேன், நீங்கள் போய் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று அதே மாதிரி ஆத்துமாக்களை மாத்திரம் அல்ல, ஜனங்களை மாத்திரமல்ல, அவர்களுக்கு உரியவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காய் சுதந்திரிக்கணும். அதுக்கு தான் இந்த எழுப்புதல் என்பதாய். அப்போ முழு உலகத்தை ஆளுகை செய்யத்தான் இயேசு திரும்ப ராஜாதி ராஜாவாக உலகத்தில் வரப்போகிறார். அப்போ இந்த உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கி மனிதர்களாகிய நம்ம கையில் கொடுத்தார். ஆதாம் ஏவாள்கிட்ட பொறுப்பை கொடுத்தார். மனிதர்களாகிய நம்ம ஏமாற்றி சாத்தான் அதை பிடுங்கி கொண்டு தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வானமண்டலத்தில் இருந்து கொண்டு பூமியிலே கிரியை செய்து பாழாக்கி விட்டான். உலகத்தை அவன் பாழாக்கி கெடுத்து குட்டிச்சுவராக்கி பாவங்கள் சாபங்கள் நிறைந்ததாய் மாற்றிவிட்டான். அவன் பல இடங்களிலே பலவிதமான ஆளுகை செய்து அதிகாரத்திலே
அவனுடைய ஆளுகை, சபைக்குள்ளே அவனுடைய கிரியைகள், குடும்பங்களுக்குள்ளே அவனால் உண்டான பாதிப்புகள், இப்படி தேசத்தை உலகத்தையே பாழாக்கி விட்டான். அப்போ இதை நம்ம மீட்டு எடுத்து ஆண்டவர் இயேசு ராஜாவை வந்து ஆட்சி பண்ணுவதற்கு நாம் செயல்பட வேண்டும். நம்ம எப்படி மீட்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், நான் மனிதர்கள் கையில் தானே ஆண்டவர் பூமியை கொடுத்தார், மனிதரிடத்தில் தானே ஏமாற்றி எடுத்துக்கொண்டான். இதே மனிதர்களை கொண்டே பிசாசின் கையிலேருந்து அந்த உலகத்தை பிடுங்கி எடுப்பதுதான் தெய்வ திட்டம். அதனால தான் இயேசு தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்து முழு மனிதனாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்து பிசாசை ஜெயித்து, நீங்கள் ஜெயிக்கணும், என் நாமத்தினாலே இந்த உலகத்தில் பிசாசை ஜெயித்து அதை பிடுங்கி எடுக்க முடியும், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்பதாக நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் வேத புஸ்தகத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிற சத்தியங்கள். அதை நம்ம கவனமாய் வாசித்து முழுமையை அறிந்து கொண்டால் நமக்கு விளங்கும். அப்போ அதை மீட்டு எடுக்கிற ஒரு காலத்துக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம். இப்போது இனி ரொம்ப காலம் செல்லாது. அப்போ இதுக்கு தான் ஆண்டோடைய வருகை தாமதித்து அவர் காத்திருக்கிறார். அப்போது நம்ம இயேசுவோடு இணைந்து செயல்பட நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் ஒரு குறிப்பிட்ட ஊழியமோ குறிப்பிட்ட சபையோ அல்ல, உலகமெங்கும் இருக்கிற அத்தனை தெய்வ பிள்ளைகள், சபை தலைவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இதை குறித்த ஒரு தரிசனம், விழிப்புணர்வு உண்டாகவும் எல்லாரும் ஒருமனப்பட்டு செபிக்கவும் செயல்படவும் தான் கர்த்தர் இந்த நாட்களில் இந்த நிகழ்ச்சி மூலமாக அவர் கிரியை செய்கிறார். இப்போ இதன் முதல் கட்டமாய் என்னெல்லாம் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் என்று சொல்லி உலகம் முழுதும் பல தேசத்தில் இருக்கிற மக்களை ஜெபிக்க எழுப்பிவிட்டார். இப்போ அந்த காலம் வந்து விட்டது, எழுப்புதல் காலம். அதனால் இப்போ தீவிரமாய் செயல்பட வேண்டிய காலம், ஜெபத்தை அதிகப்படுத்தணும். அப்போ இந்த காலத்தில் இப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். ஒரு ஊழியக்காரன் அல்லது விசுவாசிகள், ஒரு சபையை நடத்துகிற மேய்ப்பர், அது மாதிரி ஊழியங்களை நடத்துகிற ஆவிக்குரிய தலைவர்கள் எதில் கவனம் செலுத்தி எப்படி நம்ம ஜெபம் பண்ணி எப்படி செயல்பட்டால் நம்ம வந்து முழு உலகத்தை, தேசங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக்க முடியும், இதை குறித்து தான் ஆண்டவர் நமக்கு தெளிவாய் காண்பிப்பதற்கு இந்த ஜெபிக்கலா நிகழ்ச்சியை ஏற்படுத்தினார். வெறுமென நம்ம சுகத்துக்காக, விடுதலுக்காக ஜெபிச்சுட்டு போகிறதற்கு அல்ல. அது ஒரு பகுதி. ஆண்டவருடைய வல்லமை எல்லாரும் அறிந்து கொள்ள முக்கியமான தேவனுடைய நோக்கமே உலகத்தை திரும்ப மீட்டு எடுப்பதற்கு. நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கத்தான் கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் உருவாக்கி இன்றைக்கி லட்சக்கணக்கான ஜெபிக்கிற மக்களை, குடும்பங்களை கர்த்தர் எழுப்பிட்டார். இப்போ ஜெபிக்கிற ஆவல் இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது, ஜெபிக்கிற ஒப்பு கொடுத்துருக்கிறவங்க பெருகிட்டாங்க. அது அவங்களுக்கு ஒருத்தர் ஆண்டு சொல்கிறார். ஆனால் இந்த காலத்தில் இப்போ நம்ம எப்படி ஜெபிச்சா தேசத்தை சுதந்திரிக்க முடியும், நாம் வந்து பிசாசின் கையிலேருந்து அதை பிடுங்கி எடுக்க முடியும், ஒவ்வொரு எல்லைகளை நம்ம எப்படி அதை பிடுங்கி எடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை, ஆளுகையை அதில் கொண்டு வர முடியும், அதை நமக்கு தெரியப்படுத்ததா இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்போ புரியுதா எதுக்காக இந்த காரியம்னு சொல்லி? அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவனுங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஊழியராக இருந்தாலும், நீங்கள் சபை பாஸ்டராக இருக்கலாம், மிஷினரி ஊழியத்தில் மிஷினரியாக இருக்கலாம், அல்லது ஒரு எவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ஒரு ஜெப கூட்டத்தை நடத்துகிறவங்களாக இருக்கலாம், என்ன விதமான ஒரு ஊழிய திட்டத்தில் இணைந்து ஊழியத்துக்கு அர்ப்பணித்திருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த சத்தியத்தை அறிந்து இணைந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா சீக்கிரத்தில் இந்த உலகத்தை மீட்டெடுத்து உலகத்தின் அதிபதி என்று சொல்லப்பட்ட பிசாசின் கிரியைகளை முடக்கி தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கொண்டு வந்து விட முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மோடு இவ்வளவு தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த எழுப்புதல் காலத்தில் எப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும்? ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு விதமான ஜெபம். துன்ப காலத்தில் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிப்போம். ஒரு தேசத்தில் சாபத்தினுடைய பாதிப்பு வந்தால் மன்றாடி அதற்கான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும். சாத்தானுடைய கிரியையுடைய எதிர்ப்புகள், நெருக்கங்கள் வந்தால் அதை எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ண வேண்டும். அது மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்கணும்னா அதுக்கான ஆசீர்வாத ஜெபம் எப்படி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜெபம், காலங்களுக்கு ஏற்றபடியான ஜெபங்கள் இருக்கிறது. இந்த காலம், இந்த கடைசி காலம், இந்த எழுப்புதல் காலத்தில் நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும்? எல்லாமே வேதத்தில் இருக்கிற காரியங்கள் தான்.
அதை நம்ம தெளிவாய் புரிந்து கொண்டு ஜெபிக்க தேவன் நமக்கு விளங்க பண்ணுகிறார். அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு ஆள் மாத்திரம் ஜெபிச்சா போதாது. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிறவங்களும், ஸ்ரீலங்கா தேசத்தில் உங்கள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் திட்டம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறீங்களா, உங்கள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் திட்டம் உங்கள் தேசத்தில் பக்கத்து நாடுகளில் நிறைவேற போகிறாரு. மியான்மரில் இருக்கிறீங்களா, உங்கள் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலும் அந்த திட்டத்தில் உங்களை பயன்படுத்துகிற தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கிறாரு. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃபிஜி தீவுகள், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஐரோப்பா நாடுகளில், இங்கிலாந்தில் இருக்கீங்களா, ஜெர்மனியில், ஃப்ரான்ஸில், நெதர்லாண்டில், எங்கே இருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியை பார்க்குறோம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு போவதற்கு அல்ல, அதையும் தாண்டி இதில் பங்கு பெறுகிற உங்களை கொண்டு நீங்கள் இருக்கிற தேசத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க போகிறார். அந்தந்த தேசங்களை கிரியச்சிற இருளின் ஆதிக்கங்களை முடக்கி கர்த்தருடைய வெளிச்சத்தை கொண்டு வந்து தேசங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக்குகிற பெரிய திட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அமெரிக்கா, கனடா, இது மாதிரி எந்தெந்த தேசத்தில் இருந்தால் ஆப்பிரிக்கா நாடுகள், அதை தான் உங்களை இணைத்திருக்கிறார். இதை தயவு செய்து நீங்கள் நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதில் நம்ம இணைந்து நம்ம செபிக்க இணைந்து ஒன்றுபட்டு விட்டால் சீக்கிரத்தில் பெரிய ஆவிக்குரிய மாற்றம் உண்டாவதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் இந்த எழுப்புதல் தரிசனத்தை பெற்றுக்கொண்டேன், இந்த திட்டத்தை நிறைவேற்ற நான் இணைந்து நிற்கிறேன்னு சொன்னால் உங்களுக்காக மட்டும் விசேஷமான கூட்டம் ஒழுங்கு செய்யப்படும், ஆண்டவர் நடத்துகிறபடி. அப்போ நம்ம ஒன்று கூடிய 4 மாவடியில் வரும்போது இன்னும் அதுக்கு தெளிவாக நம்ம அறிந்து கொண்டு இந்த உலகத்தை, தேசங்களை ஆண்டவருக்கு சொந்தமாக்குகிற அந்த ஜெபம், அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நம்ம சேர்ந்து உழைப்பதற்கு, செயல்படுவதற்கு என்ன செய்யணும்னு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்து வழி நடத்துவார். அது உங்களுக்கு ஆண்டவருடைய நடத்துதல் படி அறிவிக்கப்படும். இப்போது இந்த நாளிலேயும் முக்கியமான சில காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ள போகிறோம். முக்கியமாக நம்ம மத்தியில் தேவனுடைய தீர்க்கதரிசி சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. உங்கள் எல்லாருடைய சார்பாக அவர்களை நான் வரவேற்கிறேன். அவங்க மூலமாக இன்றைக்கு நிறைய காரியம் நமக்கு தெளிவுபடுத்தப்படும். கவனமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். சரியா? இப்போ அன்பான சகோதரர், உங்களை எல்லாருடைய சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் லார்ட் பிரதர். அதாவது நீங்கள் சொல்லுவீங்க ஒரு வார்த்தை, கிளைமேக்ஸ். ஆமாம், எந்த ஒரு ட்ராமாவோ சினிமாவோ நிகழ்ச்சியான கிளைமேக்ஸ்ன்றது ரொம்ப குயிக்காக அப்படியே போகும். நீங்கள் இந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாமே பரபரப்பாக இருக்கும், பரபரப்பாக வேகமாக ஓடுற மாதிரி. அந்த காலத்தில் வந்துட்டோன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆண்டோடைய வருகை சமயம் கிளைமேக்ஸில் இருக்கும். அதனால் எல்லாமே வேக வேகமாக நடக்குது. அப்போ ஆண்டவர் வேக வேகமான மாற்றங்களை உண்டாக்க விரும்புகிறார். ஆமாம். இப்போது நீங்கள் இந்த மாதிரி காரியங்கள் சொல்லும்போது இந்த கடைசி கால எழுப்புதலை பற்றி நல்லா தெளிவாக அதை சம்மரி பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. இதில் முக்கியமாக ஒரு எழுப்புதல் திட்டத்திலேயோ அல்லது எந்த ஒரு காரியத்திலேயோ ஒரு ப்ராஃபிட்டிக் இதுக்கு ஊழியத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்க தரிசனங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அதை குறித்து நம்ம அடுத்து பின்னால் நல்லா விளக்கமாக பார்க்க போகிறோம். நான் இது முதல்ல ஒரு சில காரியங்கள் சொல்லிக்கிறேன். சரி. அப்போது ஆரம்பத்தில் கர்த்தர் என்னை தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அழைச்ச போது நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, கர்த்தர் காமிக்கிறது சொல்கிறது, கர்த்தர் சொன்னால் அதை பேசுகிறது அப்படின்னு. முதல்ல எனக்கு சில விஷயங்களை ஃபில்டர் பண்ணி கூட சொல்ல தெரியாது. ஆரம்பத்தில் சொல்லிடுவேன். அப்போ கர்த்தர் சொல்லுவார், உனக்குள்ளே இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்கிறதுனால நான் எல்லா காரியங்களையும் அங்கே வெளிப்படுத்தினாலும் நீ எதை சொல்லணுங்கிறத கற்றுக்கொண்டு சொல்லணும் அப்படிம்பாங்க. அப்போ இதை தாண்டி அதுக்கப்புறம் இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தில் கொஞ்சம் போகும்போது நான் சொல்லி முடிஞ்சோன்னா நம்ம கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிருவேன். நான் அவ்வளோதான் சொல்ல சொன்னாங்க, டெலிவர் பண்ண சொன்னாங்க. டெலிவர் ஒரு தபால்காரர் அந்த காலத்தில் போஸ்ட்மேன் வருவார், லெட்டரை கொடுத்தா முடிஞ்சு அவர் வாட்டுக்கு அவர் இடத்துக்கு போக போகிறாரு. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்னா, நீ என்ன தீர்க்க தரிசனம் உரைத்தையோ ஒரு தீர்க்க தரிசனுடைய ஊழியத்தின் 2வது பக்கம் என்னன்னு கேட்டால், உரைத்த தீர்க்க தரிசனத்தை உட்காந்து ஆராயணும். அந்த தீர்க்க தரிசனம் சொன்னவங்களுக்கு அந்த தீர்க்க தரிசன ஆவிதான் வேத வசனத்தையும் அல்லது கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களையும் ஆராயக்கூடிய அந்த அபிஷேகம் அந்த ஆவியில் இருக்கும், அந்த தீர்க்க தரிசன ஆவியில். இதை பற்றி 1 பேதுரு 1:10 சொல்கிறாங்க,
உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து உங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து கவனமாய் ஆராய்ந்தார்கள் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. அது வந்து 1 பேதுரு புத்தகத்தில். அப்போ அதனால தான் கர்த்தர் வந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தி சொன்னான். கர்த்தர் சொல்லிட்டா உடனே அந்த தீர்க்க தரிசனத்தை நாமும் ரெக்கார்ட் பண்ணி எழுதி அதுக்கப்புறம் உட்கார்ந்து அதை வாசிக்கும் போது அப்படியே அதுலேருந்து நிறைய விஷயங்களை கர்த்தர் புலப்படுத்துவார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான 1வது அதிகாரம் 10வது வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து அதை பரிசோதனை பண்ணினார்கள். இப்போ ரட்சிப்பை குறித்து அவங்க பேசினா அந்த ரட்சிப்பை குறித்து பரிசோதனையும் பண்ணணும். அப்போ அவனுக்கு வந்து உரைத்த தீர்க்க தரிசனத்துடைய உள்ளும் புறமும் மேலே இருக்க காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அப்போ ஜனங்கள் சொல்கிறதுக்கு முன்னால். அப்போ தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துக்கு உண்டாகும் பாடுகளை அதன் பின் வரக்கூடிய மகிமையை முன்னர் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்து அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் அவர்கள் ஆராய்ந்தார்கள். இந்த காலத்தை அப்போ இப்போ எழுப்புதல் வருதுன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி மாதிரி அது எந்த காலத்திலிருந்து ஆரம்பிக்கும், எவ்வளோ காலம் நீடிக்கும், அதில் வந்து ஒவ்வொரு அந்த எழுப்புதலில் ஒவ்வொரு பார்ட் இருக்குது. அந்த முதல் பார்ட் வந்து ஆரம்பித்து அவங்க வந்து அதில் சபையினுடைய பங்களிப்பு, இப்போ இருக்கிற ஊழியர்களுடைய பங்களிப்பு இருக்கும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே இவர்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ளே வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. அது எந்த அளவு காலம், அந்த காலத்தினுடைய விசேஷம் என்ன, அதுக்கப்புறம் அந்த எழுப்புதல் பரவும் போது இருக்கிற காலம் என்ன, அந்த காலத்தினுடைய பின்னணி எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் குறித்து நம்ம ஆராயணும். சும்மா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு நிறுத்தக்கூடாது. அப்போ இதை தான் நம்ம என்ன செய்கிறோம்னா இரவு பகலாக உட்காந்து எந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொன்னாலும் அந்த சம்பவம் எப்போ நடக்கும், அந்த சம்பவம் நடக்க போகிற காலத்தில் இந்த பின்னணி சூழ்நிலைகள் எப்படி இருக்கும். அப்போ வந்து பின்னணியில் அந்த தேசம், அந்த கலாச்சாரம், அந்த நேரத்தில் தேசத்தினுடைய அரசியல்கள் அது எல்லாம் எப்படி மாற்றமடையும். ஒரு சம்பவம் நடக்கும்போது அதனுடைய பின்னணின்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ வந்து நம்ம ஒரு செல்ஃபோன் பயன்படுத்துகிறோம்னா அது என்ன காலத்தில் இந்த ஒரு அடுத்த கட்ட விஞ்ஞான அறிவு வந்து எப்போ வளருது, அந்த நேரத்தில் ஜனங்கள் எப்படி இருக்காங்க, அரசியல் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும், அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம ஆராயணும் இந்த பேக்ட்ராப்போட. அப்போ இதெல்லாத்தையும் கர்த்தர் வந்து வெளிப்படுத்தி என்ன காலத்தில் வரும், அந்த காலத்தினுடைய அடையாளம் என்ன, அந்த காலத்தினுடைய விசேஷம் என்ன, அது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம ஆராயணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து தேவனுடைய காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக கர்த்தர் வந்து வெளிப்படுத்தி பேசும்போது ஒரு தீர்க்கதரிசி இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிற மாத்திரம் இல்லை, இந்த தீர்க்க தரிசனங்களை அவங்க வந்து பதிவு செய்து அல்லது ஜனங்களுக்கு சொல்லி வைக்கணும். ஏன்னா அதே காரியம் வந்து 2 பேதுரு புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 19-20 வசனத்தில் இந்த தீர்க்க தரிசனங்களை வந்து கர்த்தர் எதுக்கு முன்னறிவிச்சு சொல்கிறாருன்னா, இருளுள்ள காலங்களில் ஒளியானது மறுபடியும் பிரகாசிக்கிற வரைக்கும் இந்த தீர்க்க தரிசன வெளிச்சம் தான் அவர்களை நடத்தும். தீர்க்க தரிசனம் ஒரு வெளிச்சம். அப்போ வந்து நீதியின் சூரியன் கர்த்தருடைய வருகை வர்றதுக்கு முன்னால் ஒரு இருண்ட காலம் வரும். அந்த இருண்ட காலத்தில் இவங்க எப்படி நடக்கிறதுன்னு தெரியாது இவங்களுக்கு. அந்த எழுப்புதலில் பிறந்த ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் இதில் நம்ம எப்படி எதிர்த்து நிற்கணும், இதை குறித்து கர்த்தர் என்ன பேசியிருக்காரு, அது யாரும் தெரியாது. இன்னொன்று வந்து அந்த காலத்தில் ஊழியர்களும் சபைகளும் இருக்க மாட்டாங்க, எடுத்துக்கொள்ளப்பட்டுருவாங்க. கீழே இருக்கிறதெல்லாம் சும்மா ஒரு கைவிடப்பட்ட ஊழியங்கள் சபைகள் தான் இருக்கும். அப்போ இவங்களை வந்து வழி நடத்துறதுக்கு அந்த இருண்ட காலங்களில் எப்படி ஒரு சின்ன கைவிளக்கு பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி இந்த தீர்க்க தரிசனங்கள் பயன்படுறதுக்கு தான் முன்னாலே அறிவிச்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இதை குறித்து கர்த்தர் பேசும்போது இதனால தான் ஒரு எழுப்புதல் அப்படின்னு கர்த்தர் சொன்னால் உடனே உட்கார்ந்து அது எழுப்புதல் என்ன ஏது எல்லாம் ஆராயணும். அதை ஆராயும் போது பார்த்தா நமக்கே தெரியாத பல காரியங்கள் இந்த ஆவியானவர் உள்ளே இருந்து அதை சொல்கிறது சுட்டி காட்டுறலாம் நமக்கு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இரவு போல படிக்கும்போதே அந்த காரியங்களை கர்த்தர் புலப்படுத்திடுவார். அப்போ அதிலிருந்து கண்டுபிடித்த விஷயங்களை தான் இப்போ நம்ம வந்து பகிர்ந்து கொள்கிறோம். அப்போ இவங்க கேட்குறவங்க இது ஏதாவது சும்மா ஒரு அதை வந்து அசியூம் பண்ணி சொல்கிறாங்கன்ற மாதிரி இல்லாமல் இது தீர்க்க தரிசன ஆவியினால் வந்து அறிவிக்கப்பட்டு தீர்க்க தரிசன ஆவியினால் பரிசோதனை பண்ணப்பட்டு தீர்க்க தரிசன ஆவியினால் அதனுடைய அர்த்தங்கள் வெளியாக்கப்பட்டு அதைத்தான் நம்ம இவங்களுக்கு வந்து ஒரு டாக் ஷோ மாதிரி சொல்கிறோம். ஏன்னா அது வந்து ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ ஒரு காரியத்தை நம்ம நல்லா மனதுக்குள்ளே வைத்து கொள்ளும்போது
அதோடு சேர்ந்த சில அனுபவங்களும் சில பின்னணி தகவல்களும் இருந்தால் நல்லது. அப்போ நீங்கள் வந்து நிறைய ஊழிய அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதுனால இப்போ கர்த்தர் சொன்ன சில வெளிப்பாடுகள் காரியங்களை பற்றி சொல்லும்போது உங்களுடைய அனுபவத்தை அதோடு சேர்த்து சொல்லும்போது நாங்கள் எளிதாக அதை மனசில் வச்சுக்கிறவும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவும் முடியுது. அதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு. ஏன்னா அதை வந்து ராவா அப்படி கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை சொன்னாலும் அது புரியாது. அதை குறித்து நல்லா விளக்கி இந்த காலங்களை பற்றி சொன்னாலும் அது ஒரு டீச்சிங் இது மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி ஆயிரும். எந்த கிளாஸாக இருந்தாலுமே கிளாஸ்ன்னு சொன்னாலே தூக்கம் வந்துடும், போர் அடிச்சிடும். ஆனால் அதே காரியத்தை வந்து இப்போ நடைமுறை காரியங்களோட நம்ம இணைத்து ஒரு பிரச்சனை வந்து எப்படி நமக்கு ப்ராக்டிக்கலாக வர முடியும், வந்தால் நம்ம எப்படி சந்திக்கிறோங்கிறத உங்கள் அனுபவங்கள் மூலம் நம்ம வெளிப்படி சொல்லும்போது அது அவர்களுடைய மனதிலே நல்லா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் போன முறை சொன்ன மாதிரியே இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் போட்டு கேட்கும்போது தான் இதில் என்ன சொல்ல வர்றாங்க. இப்போ வந்து இது சொல்கிறது முழுசுமே கர்த்தர் சொன்னதை தான் சொல்கிறோம். நான் அதை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறோம். அதனுடைய முழுமையை புரிஞ்சுக்கிறேன்னா அவங்க திருப்பி கேட்கணும், ஜெபத்தோடு கேட்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் வரியையும் மிஸ் பண்ணாமல் கேட்கணும், ஒவ்வொரு அனுபவத்தையும் மிஸ் பண்ணாமல் கேட்கணும். இப்போ போன நிகழ்ச்சிகளில் நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லும்போதே அது எனக்கு வந்து பெர்சனலாகவே பல விஷயங்களை இன்னும் தெளிவாக நான் வந்து புரிந்து கொள்ள முடிந்தது. எனக்கு அது வந்து நம்ம இந்த வேத வசனங்களையோ கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை ஆராய்தலுக்கு நீங்கள் சொன்ன அனுபவங்கள் எனக்கு இன்னும் ஒரு படி உதவி செய்கிற மாதிரி எனக்கு தோன்றினது. அப்போ அதனால் அப்போ போன இடம் நம்ம பார்க்கும்போது எழுப்புதல் கால ஜெபம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். முதல்ல வந்து ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும், எழுப்புதலில் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாக இருந்தாலும், எழுப்புதல் கால சுவிசேஷகர்களாக இருந்தாலும், எழுப்புதல் கால தீர்க்கதரிசியாக இருந்தாலும், எழுப்புதலை ஜனங்களுக்கு பரவ செய்கிறவங்களாக இருந்தாலும், முதல் தேவை அவங்க கர்த்தரை கர்த்தரோட கூட அவங்களுக்கு ஒரு பெர்சனல் கான்டாக்ட் இருக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னோம் முதல்ல. ரெண்டாவது வந்து இவர்கள் மூலம் கர்த்தருடைய மகிமை மற்ற கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்படும், தேவ ஜனங்களுக்குள்ளே. ஏன்னா அவங்கள வச்சு தான் அடுத்து ஒரு எழுப்புதல் வரும். அப்போ நான் சபை நடத்துகிறேன்னா என் சபையாருக்குள்ளே நடத்தணும். நீங்கள் ஒரு ஊழியம் செய்கிறீங்கன்னா அந்த ஊழியத்தில் பங்கு பெறுறவங்க அல்லது நம்மை தேடி வருகிற ஜனங்களுக்கு நடுவில் கர்த்தருடைய மகிமை வந்து வெளிப்படணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். மூணாவது ஜெபம் வந்து வெளி உலகத்தில் மற்ற ஜனங்களுக்கு முன்னாலேயும் அந்த கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ண தான் அப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்தி நம்ம கற்பனைக்கு எட்டாத நமக்கு வந்து நினச்சி பார்க்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் வெளி உலகத்தில் செய்வார். புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக ஆளுகிறவர்கள், ராஜாக்கள் அவங்களுக்கு முன்னாடி. நீங்கள் சொன்னீங்க மியான்மரில் அந்த அற்புதம் நடைபெற்ற உடனே இவங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, அது பாடு நடக்கட்டும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே போயிடுச்சு. நான் மியான்மரில் இப்போ இருக்கிற அரசாங்கத்தை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப விக்ரஸம். அவங்க வந்து அவர்களால் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து பலிவாக்கப்பட்டு அந்த இராணுவ ஆட்சியினுடைய அடக்குமுறை இதெல்லாம் நமக்கு தெரியும். ரொம்ப ஒரு மாதிரி கொடூர மனப்பான்மையோடு நடந்துக்கிறாங்க. ஆனால் அவங்க கூட கர்த்தரோட செய்கிற சில கிரியைகளை பார்த்தோன்னே மெல்ட் ஆகி இதை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ அது மாதிரி வந்து ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க, ஆளுமையில் இருக்கவங்க, புறஜாதிகள், மந்திரவாதிகள், இதெல்லாம் உங்கள் அனுபவத்தில் சொல்லும்போது நல்லா இருந்தது. அது எல்லாருக்கும் நடுவுலையும் இந்த கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தி காட்டப்படணும். அப்போ அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இப்போ இவங்க ஜெபம் பண்ண கர்த்தர் யாரை வெளி இடங்களை பயன்படுத்துகிறாரோ அவர்களுடைய ஊழியத்தின் வழியாக அவருடைய மகிமை வெளிப்படும். தேசத்தில் அது வெளிப்பட்டால்தான் தேசம் வந்து கர்த்தரை குறித்து அவர் என்ன தான் நடக்குதுங்கிறத கவனிக்க ஆரம்பிப்பாங்க. கவனிச்சிட்டான்னா அப்புறம் மனம் மாறிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி வந்துடும். அதை பற்றி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஒவ்வொரு அடுத்து வந்து இந்த எழுப்புதல் என்பது பரவி போகிறது. அது வந்து உலகம் முழுவதும் பரவ வேண்டியது. அப்போ உலகம் முழுவதும் பரவ போகும்போது ஒவ்வொரு தேசத்துலேயும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும், ஒவ்வொரு விதமான சட்டத்திட்டங்கள் இருக்கும், அந்த தேசத்துக்குன்னு சில குணாதிசயங்கள் இருக்கும். அந்த ஆவிகள் சம்மந்தப்பட்ட ரீதியில் பார்த்தா ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு ஆளுமை இருக்கும்னு சொன்னீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவைகள் எழுப்புதலுக்கு என்னென்ன தடைகள், எந்தெந்த தேசத்தில் என்ன மாதிரி தடைகள் இருக்குன்னு பார்த்து அந்த தடைகளை தகர்க்கணும். மோசே வந்து எழுப்புதலை நடத்தி கொண்டு போன போது முதல் தடை ஒரு செங்கடல். அதை தகர்த்தது மாத்திரம் இல்லை, அதுக்கு நடுவில் ஒரு பாதையை உண்டாக்குனாங்க. அந்த தடையை வந்து தங்களுக்கு ஆதாயமாக மாற்றிட்டாங்க. அது ஒரு பெரிய கலை.
எனக்கு ஒரு தடை இருக்குன்னு சொன்னா அந்த தடையை எனக்கு நான் போறதுக்கு வழி உண்டாக்குறதுக்கு உடைக்கிறது மாத்திரம் இல்ல, அதை எனக்கு சாதகமாக்கிக்கிற முடியும் சில இடங்கள்ல. எப்படி சாதகமாக்குனாங்கன்னா, இவங்க போனாங்க, அவங்கள உள்ள போட்டு மூடிட்டாங்க. சத்துருக்கள் அழிக்கப்பட்டாங்க. ஒரே தடை தான் இவங்களுக்கு வழி கொடுத்தது, அவங்களுக்கு வந்து வழி மறிச்சது, அவங்கள உள்ள சமாதி ஆக்கிடுச்சு, ஜல சமாதி. அப்போ அது மாதிரி சில சமயங்களில் வந்து எது தடையாக இருந்ததோ தடையை சாதகமாக்க முடியும். தானியலை தூக்கி சிங்கக்கபியில் போட்டாங்க, அந்த ராஜாவே இப்போ சாட்சி சொல்கிற மாதிரி மாறிட்டாங்க. அப்போ அதில் வந்து 2 அற்புதம் நடக்குது. ஒன்று, சிங்கத்தின் வாய் கட்டப்படுது. அப்போ இவருக்கு முன்னால் வந்த தடை வந்து தகர்க்கப்படுது. அந்த தடையை தகர்த்ததுனால இவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்குது. ஷாத்ராக் மேஷா கூட அப்படி தான். அவங்க போட்ட பிறகு இந்த ராஜாவே வந்து எழுதி கொடுத்து எல்லார்ட்ட முன்னால் இனிமேல் இந்த தேவனை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தையே கொண்டு வந்து இவருடைய தேவனே தேவன் அப்படிலாம் அறிக்கையிடுற மாதிரி வந்தது. அப்போ இந்த மாதிரியான அற்புதங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எது தடையாக வந்ததோ அது சாட்சியாக மாறணும், சாதகமாக மாறணும். இதுக்காக இவங்க வந்து ஜெபம் பண்ணணும். இப்போ இருந்தே இந்த தடைகளை வந்து நம்ம இப்போவே தகர்த்து வச்சிட்டோம்னா அந்த எழுப்புதல் வந்து தாமதம் இல்லாமல் போகிறதுக்கு அது வழி உண்டாகும். இது வரைக்கும் பார்த்தோம். இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்குது, முக்கியமானது. இன்னும் நிறையா இருக்கும். இதில் இன்னும் அடுத்த ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவிலே சில கள்ளர்களை கொண்டாந்து கலந்து வச்சுருவான் சாத்தானுடைய தந்திரம். அது வெளியே இருக்கக்கூடிய எதிரிகளை நமக்கு தெரியும், கண்ணுக்கு தெரியும். உள்ளே இருக்க எதிரி கொஞ்சம் நாளைக்கு பிறகு தான் தெரியும், அது கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு நடுவிலையும் சபைகளுக்கு நடுவிலையும் நல்ல ஒரு எழுப்புதல் தரிசனத்தோடு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காருடைய ஊழியத்தின் நடுவிலும் சில கள்ளர்களை கொண்டாந்து உள்ளே வச்சுட்டா இவங்களை வந்து வழி தடுமாற பண்ணுறது, அவங்களுடைய அந்த வேகத்தை மட்டுப்படுத்துறது, இவர்களை வந்து அடுத்த காரியத்தை யோசிக்க விடாமல் கன்ஃபியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சில காரியங்களை செய்வான். அப்போ வெளியே இருக்கவங்கள நம்மளை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம், அவர்களை எதிர்த்தரலாம். இந்த உள்ளே இருக்கிறவரை நீக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாகவும் செயல்பட வேண்டியிருக்கும். இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. வியாதிங்கிறது வந்து உள்ள உடம்புக்குள்ளேருந்து தான் வந்து அது நம்ம உடம்புலேருந்து பிறந்து நம்மளையே கொல்லும் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ சாத்தானுடைய தந்திரம் என்னென்னா, எந்த ஊழியம் பிரபலமாக போகுதுன்னு பார்த்து உள்ளே ஒரு 4 பேரை கொண்டாந்து வச்சுருவான். நமக்கு பார்க்கும்போது நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியும், உதவி செய்கிற மாதிரி தெரியும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒன்று ஊழியத்தினுடைய பாதையை வழிமாற பண்ணுவாங்க, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லி சில தவறான ஆலோசனை கொடுத்துருவாங்க. இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா, உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இந்த ஜனங்களுக்குள்ள குழப்பத்தை பிரிவினை உண்டு பண்ணி அந்த மாதிரி பண்ணிடுவான். அப்போ என்னென்னா, அதை நடத்திட்டு போகிறவங்களுடைய வேகம் வந்து மட்டுப்பட்டு போயிடும். மோசே வந்து எழுப்புதல் காலத்தில் ஜனங்கள் நடத்திட்டு போகும்போது கோராகு தாத்தான்னு 2 பேர் அவங்க வந்து பேசுகிற அந்த காரியங்களை கேட்டோடனே மோசையே முகங்குப்புற விழுந்துடுறார். அவருக்கே அடுத்து செயல்பட முடியல. நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. எண்ணாகமம் 16:1-4 வரைக்கும் படித்தா, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இசேயேரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் அப்புறம் பேலேத்தின் குமாரனாகிய ஓவனையும் கூட்டிக் கொண்டு, அவன் பாருங்க, ஒரு ஆளுக்குள்ள ஒரு கசப்பான வேர் வந்தா அது அநேகரை பாதிக்கும்னு சொல்லி வசனத்தில் போட்டிருக்கு. உங்களில் யாராவது ஒருவனுக்குள் கசப்பான வேர் தோன்றி அநேகரை தீட்டுப்படுத்தாத பிடிக்கும் அப்படின்னு வசனத்தில் இருக்கு. ஒரு ஆளுக்குள்ள வந்துருச்சுன்னா ஒரு 10 பேரை சேர்ப்பான் அப்படி. அப்போ இந்த தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சபை தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்போ சபையாரையும் தங்கள் பக்கத்தில் இழுக்கிறதுக்கு ஒரு ஐஸ் வச்சு இப்படி இருக்க, இதே மாதிரி தான் அந்த அப்சலோம் பண்ணுவார். அங்கே வெளியே வந்து அந்த வாசலில் நின்றுட்டு, இப்போ நான் ஒரு ஊழியத்தில் இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் ஒரு ஊழிய தலைவர், கொஞ்சம் பிரபலமாக இருக்கேன், எல்லாரும் என்னை சந்திக்க முடியாது. அப்போ என்ன செய்வான் இவங்க என்ன செய்வாங்கன்னா, வெளி வாசல் நின்று தனித்தனியாக ஒவ்வொருவரையாக பார்த்து அப்சலோம் பண்ணுவார்ல. அப்படி அந்த தாவீதுக்கு வரும்போது வந்தோடனே எல்லாரையும் கட்டி தழுவி, உங்கள் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கள், அங்கே போனால் உங்களை பார்க்க முடியாது கேட்க முடியாதுன்னு தங்களுக்குன்னு ஒரு கூட்டம் கூட்டுற ஒரு காரியம். அப்போ இவன் பாருங்க, சபையாரை தன் பக்கத்தில் இழுக்கிறதுக்கு, சபையார் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார், இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள்? எப்படிலாம் மோசையா
என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான். அப்போ அவருடைய மோசையுடைய பலமோ அவர் மனசில் ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகி இன்னும் அடுத்து என்ன அதையே தான் யோசிப்பார், அதை பற்றியே பேசுவார். ஒரு மாதிரி அந்த எழுப்புதல் வேகம் வந்து தடை செய்யப்பட்டுரும். இந்த பிசாசு அதானே வேணும் அவனுக்கு, அதானே வேணும், இதை குறைச்சிடணும், மட்டுப்படுத்திடணும், இந்த வேகத்தை குறைச்சிடணும்னு. அப்போ இவங்க உள்ளே இருக்கிறதுனால முதல்ல தெரிய மாட்டாங்க. எப்போவுமே கொஞ்ச நாள் கழித்து தான் தங்களுடைய வேலையை செய்வாங்க. இவர்கள் சாத்தானால் அனுப்பப்பட்டவர்கள். சாத்தான் இப்போவே ஒரு கூட்டத்தை, ஒரு கள்ள எழுப்புதல் கொண்டு வரக்கூடிய மாதிரி ஒரு கூட்டத்தை இப்போவே எழுப்பி வச்சிருக்கிறான். ஓகே, அவங்க என்ன செய்வாங்கன்னா நல்ல ஊழியங்களுக்கு நடுவில் வந்துடுவாங்க, அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவில் வந்துடுவாங்க. நாம ஒன்று சொல்லிட்டு இருப்போம், அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. இதான் எழுப்புதல், இதான் எழுப்புதல் அப்படின்னு. கள்ள இப்போ இதில் வந்து இவர் வந்து சபையாருடைய குறைகளை சொல்றாரு, மோசையும் ஆரோனும். நீங்கள் கர்த்தருக்கு முன்னால் மிஞ்சி போறீங்கன்னு சொல்லி இவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் பரிசுத்தமாக தான் இருக்கீங்க, இவங்க 2 பேரும் தான் பொல்லாதவங்கன்னு சொல்லி அதை அப்படியே வந்து மடை மாற்றம் பண்ணுறதுன்னு சொல்ல. அப்போ இந்த மாதிரி சில தந்திரங்கள் வந்து வரும். இப்போ அது எழுப்புதலை வந்து தடை செய்யும். ஒரு கூட்டம் பேரை கள்ள எழுப்புதலை பின்பற்ற வைக்கும் அபாயம் இருக்குது. அப்போ இதில் வந்து கர்த்தருடைய ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படணும், இந்த பொல்லாதவர்கள் வந்து தடை செய்யப்படணும். இதுக்காக ஜெபம் பண்ணணும். இப்போ இதில் தான் நாங்கள் என்ன கேட்க போகிறோம்னா, நீங்கள் நிறைய ஊழியங்களோட நிறைய ஆலோசனைகள் கொடுத்துருப்பீங்க, பல ஊழியங்களை பார்த்துருப்பீங்க. நம்ம ஊழியமே ஒரு பெரிய ஊழியம். இதில் வந்து எப்படி தங்களை உள்ளே புகுத்திக்கிறவங்க இருப்பாங்க, அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கும். சில ஊழியங்களுக்குள்ளே இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த ஊழியத்தை 2ஆக உடைச்சிருப்பான், அல்லது அங்கே இருக்க சபை தலைவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை வந்து இழக்க பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இவங்களை வந்து முதல்லையே நம்ம எப்படி இனம் கண்டு கொள்வது, எப்படி அடையாளம் கண்டு கொள்வது அப்படிங்கிறத பற்றி உங்கள் அனுபவபூர்வமாக சொன்னால், இந்த எழுப்புதல் காலத்தில் இந்த கள்ள ஊழியர்கள் வருவதை நம்ம கொஞ்சம் முன்னாலே அடையாளம் கண்டு அவங்கள தவிர்த்திடலாம். அதாவது இது இயேசுவின் நாட்கள்லேயும் அவர் சந்தித்தது. யூதாஸ் கூடவே இருந்தான், அவன் அந்த காட்டி கொடுத்து துரோகி ஆயிட்டான். இது சொன்ன மாதிரி பிசாசு வந்து ஒவ்வொரு ஊழியத்துக்குள்ளேயும் அவனுடைய ஆட்களை அனுப்பி ரொம்ப பக்தி உள்ளவர்களாக, ஊழியத்தின் மேல் அக்கறை உள்ளவர்களாக எழுப்பி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வரும்போது அவங்க சிலர் நல்லா இருக்காங்க, சரி, நல்ல அபிஷேகம் பெற்று கத்தர்கன்னு உண்மையாக நல்ல ஆண்டவரால் பயன்படுத்துகிறவங்கள வந்தவங்கள கூட பின் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு வஞ்சித்து பண ஆசையை காண்பித்து, யூதாசுக்கு பண ஆசையை காண்பித்த மாதிரி பண ஆசையை காண்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொண்டு போயிடறான். இப்போ வந்து நம்ம ஊழியத்தில் சில வருஷத்துக்கு முன், அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு தம்பிலாம் அந்த ஊழியத்தில் இருந்தார். அப்போ ஜெபிச்சா நல்ல தீர்க்க தரிசனம் வரைப்பார். அந்த தீர்க்க தரிசனம் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த ஒரு தம்பி வந்திருந்தார். அப்போது நல்ல என் ஒய்ஃபு சிலர்லாம் வச்சு கூடி ஜெயிப்பாங்க. அப்போ தீர்க்க தரிசனம்லாம் வெளிப்படும். அப்போ பார்த்தா நம்ம யாரும் சந்தேகப்பட முடியாது, நல்ல கிருபை இருக்குது, ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னு. அதனால நம்பி சில பொறுப்புகளை நம்ம கொடுக்குறோம். நீங்கள் நல்ல ஜெபிக்கிற தம்பி, நல்ல கத்திருப்பார், நல்ல தீர்க்க தரிசனம் அவர் மூலமாக வெளிப்படுது அப்படின்னு. இந்த வந்து பேங்குக்கு பணம் கட்ட அனுப்புறது, மினிஸ்ட்ரி காரியமாக ஒருத்தருக்கு செட்டில் பண்ண அனுப்புகிறாரு. ஆனால் அவனுக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த பணத்தின் மேலே பிசாசு ஆசையை கொடுத்து கொஞ்சம் திருட வச்சிருக்கிறான். சரி, நம்ம ஊழியத்தின் பணத்தை திருட வச்சிருக்கிறோம். அதாவது பேங்குக்கு அனுப்பி நம்ம வந்து செக் கொடுத்து இவ்வளோ எடுத்துகிட்டு வாங்கன்னு அனுப்புனா கூட ஒரு சைபரை சேர்த்து அதிகமாக எடுத்துடுறாரு. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. கொஞ்சத்தில் ஆரம்பித்து அப்படி போய் அப்புறம் நம்ம பணம் கொடுத்து அனுப்பணும் இந்த ஊழியத்துக்கு. இப்போ ரேடியோ பிரசங்கம் பண்ணோன்னா பணத்தை கட்டிட்டு வாங்கன்னு அனுப்புவோம். இந்த டிவி மினிஸ்ட்ரிக்கு அது மாதிரி. இப்போ வந்து எல்லாமே வித்தியாசமான டிரான்சாக்ஷன். அப்போ வந்து அப்படி தானே இருந்தது, மேனுவல் தான், நேராக. ஆமாம், அப்படி. அப்போ என்ன இது பணம் வந்து கொடுத்துட்டோமே, நம்ம அனுப்பினோமே, ஏன் வரலன்னு சொல்கிறாங்கன்னு திருப்பி செக் பண்ணும்போது ஒரு டைம் வரும்போது கையங்களமாக பிடிபட்டாங்க. ஓகே. ஆனால் அவங்க வந்து தவற உணரவே இல்லை. அதை பற்றி நீங்கள் ப்ரூவ் பண்ணி நறுக்கிறது நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளல. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி என்னன்னா ஊழியத்தை குற்றப்படுத்துகிறாங்க, நம்மளை உடைக்கிற மாதிரி. சரி, நீங்கள் சரியில்லை, நீங்கள் தான் இதை பண்ணிட்டீங்கன்னு. நம்ம ஒரு அந்த அந்த பையன் தப்பு பண்ணிட்டான், இது மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஐயோ ஆண்டவர் எங்களை மன்னிக்கணும்னு கேட்குறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஊழியத்தை குற்றப்படுத்தி நீங்கள் தான் சரியில்லை அப்படின்னு பேசி
ஏன்னா தன்னுடைய தவறை மறைக்க அப்படி தானே பேசுவாங்க. ஆமாம். அந்த மாதிரி பேசி அப்போ நமக்குள்ள ஒரு மனசோர்வு உண்டாக்கி, என்னடா அதை நம்பணும், நம்ம இவ்வளோ கூட வச்சுருந்தோம், ஆனால் இப்போ ஊழியத்தை குற்றப்படுத்தி பேசுகிற அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னு மன உடைவு. அந்த சமயத்தில் ஒரு நல்ல வெளிப்பாடு உள்ள ஊழியக்காரர் வந்தார். வந்து சொன்னாங்க, இது மாதிரி ஊழியத்தை குற்றப்படுத்துகிற ஒரு காரியங்கள் நடந்திருக்குது, ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அந்த சம்மந்தப்பட்ட நபர் பைத்தியம் பிடிச்சி ரோட்டில் அலைவான், ஏன்னா கர்த்தருடைய ஊழியத்தை அவன் குற்றப்படுத்தி அப்படின்ட்டேன்னு. அதே மாதிரி ஒரு டைமில் பாருங்கள், மென்டல் ஆகி பேப்பரில் வந்து கார் திருட போய் போலீஸில் அரெஸ்ட் பண்ணால் அவன் மென்டல் அப்படி கண்டு பேப்பரில் ஒரு அவ்வளோ ஊழியம் செய்த தீர்க்கதரிசன உரைத்தருடைய நிலைமை பாருங்கள். ஃபைனலு இந்த மாதிரி முடிஞ்சது. அது ஒன்னோட நிற்கலை, அது ஒன்று அடுத்தது, இப்படி பல காரியத்தை நாங்கள் சந்தித்தோம். அப்போ இங்கே இருந்துக்கிட்டே ஊழியத்தை குற்றப்படுத்தி மற்றவங்கள்ட்ட பேசுகிறோம். அப்போ ஊழியத்தில் நம்பி வச்சுருப்போம், ஆனால் வெளியில் மற்றவங்கள்ட்ட பேசி நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவங்கள்ட்ட ரொம்ப கனெக்ஷன் ஆகி அவங்கள வந்து அண்ணனெல்லாம் பார்க்க முடியாது, அண்ணனை பார்க்க நான் அவங்களுக்கு ஒழுங்கு பண்ணுறேன், என்ன பாருங்கன்னு அவங்கள தனியாக அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது, பேசுகிறது. அப்போ வந்து நம்மளை பற்றியே நான் புகழ்ந்து பேசி பாய்சன் ஆக்குறது. இதெல்லாம் இப்படி இருக்கு, ஆனால் இதில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படி சில ஃபேமிலிஸ் எல்லாம் பாய்சன் ஆக்கி அவங்க ஊழியத்தை பற்றியே தப்பாக நினைக்க பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டைம் வரும்போது தான் வெளியே தெரியுது, முதல்ல தெரியல. அப்போ இதை ஃபேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு அசைவு வருது. நீங்கள் சொன்ன மாதிரி மோசே காலம் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாம எல்லாருமே அதை பற்றியே பேசுகிற மாதிரி. இப்போ யாரை நம்புறது, பாதிப்பை சரிபடு யாரை நம்புறது, நம்ம இவ்வளோ நம்பிக்கை தானே கூட வச்சோம், நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாக ஒழுங்கு பண்ணி பேசி எல்லாம் செஞ்சோமே அப்படின்ட்டு அது ஒரு பாதிப்பு வருது. அந்த ஆண்டவர் அதையும் தாண்டி வர கிருபை கொடுக்குறார். பலப்படுத்தி தைரியப்படுத்தி கிருபை கொடுத்ததுனால தான் நிற்க முடியுது. அது மாதிரி வந்து அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கூடவே இருக்கிறதுக்கு சிலரை பிசாசு அனுப்பிடுற. இப்போது டபுள் கேர்ஃபுல்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ அப்படி இருக்கிறோம். ஒவ்வொரு ஆளையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சு வாட்ச் பண்ணி. நீங்கள் சொன்ன மாதிரி சில காரியங்களை நான் பார்த்துருக்கேன். அதாவது நம்ம ஊழியத்தில் ஒரு தடவை வந்து இங்கே உள்ள ஒரு தம்பி, ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப இதில் இருக்கிறாங்கண்ணே, ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப இந்த தம்பி வந்து ரொம்ப நெருக்கமாக போது சொன்னனால நான் போனேன். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஊருக்கு போகும்போது அப்படி பக்கத்தில் தான், அதை வந்து அப்படி பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லி போனேன். அந்த குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுது. அந்த குடும்பத்தில் போய் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசும்போது என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஊழியத்தை பற்றியும் உங்களை பற்றியும் நிறைய தவறான சில தகவல்கள் வந்து அது இப்படி நடக்குது அப்படி நடக்குது, உனக்கு பிரச்சனை, நீ உட்கார்ந்துருக்க. அவங்க வீட்டில் வந்து 2 சூசைட் சம்திங் ஏதோ நடந்து இல்லை, சூசைட்டில் ஒரு பொண்ணு வந்து வேறு பையனோட வந்து ஓடி போச்சு. இன்னொரு பொண்ணும் வந்து அதனுடைய லைஃப்பும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து வீடு முழுசுமே இருட்டடிச்சு போன மாதிரி இருக்குது. ஒரு 250 ரூபா உதவித்தொகை ஏதோ ஒன்று மாதத்தில் வர்றதை வச்சு தான் குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு இந்த ஊழியத்தில் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. நான் பொதுவாக வந்து யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். அது உங்களை பற்றி சொன்னாலும் ஏன்னா நமக்கு கர்த்தர் பேசுகிறாரு. நான் வந்து இப்போ வந்து நம்மளோட ஊழியத்தில் உங்களை பற்றி நான் வச்சுருக்கிற அபிப்பிராயம் என்னன்னு கேட்டால், கர்த்தர் உங்களை பற்றி என்ன சொல்கிறாருன்னு நான் கவனிக்கிறேன். அப்போ அவர் வந்து நான் வந்து ஒரு உண்மைகளும் நின்று கண்டேன், உன் கையில் இந்த பொறுப்பை கொடுத்தேன், இப்படிலாம் பேசும்போது அப்போ கர்த்தர் வந்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனை நாம ஏன் தவறாவோ அல்லது குறைவாவோ நினைக்கணும். அப்போ நான் சொன்னேன், இது வேண்டாம், நமக்கு தேவையில்லை, இல்லைண்ணே அதெல்லாம் நாங்கள் ஆதாரபூர்வமாக வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு பேசி இந்த தம்பியும் கூட பேசுகிறாப்புல, உங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இப்போ என்ன சொல்ல வரீங்க, என்னை வந்து உங்கள் கூட சேர்க்க சொல்கிறீங்களா அல்லது என்னை வந்து மனமாற்றம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். ஜெவந்தப்பானது பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு மேலே அவங்களுக்கு பதில் பேச முடியல. நான் அப்புறம் அந்த இடத்துல இருந்து கடந்து போயிட்டேன். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஜனங்களை பாய்சன் பண்ணுறதுக்கு இப்படிப்பட்ட சில சாட்சிகளை, சில துர்சாட்சிகளை எழுப்பி அவங்கள அந்த ஊழியத்துக்கு விரோதமாக கிரியை செய்யறதுக்கு பண்ணுறாங்க. இதுக்கு இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க, துணை போகிறாங்க. அவங்ககிட்ட கொண்டு இவங்களை கொண்டு காண்கிறது, பாருங்கள் இந்த ஊழியம் எவ்வளோ குறைவு உள்ளதுங்கிறதுக்கு சாட்சியை பாருங்கள் அப்படின்னு பேசுகிறது. இதெல்லாம் இந்த ஊழியங்களில் நிறையா நடக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இதே மாதிரி தான் சபைகளே நடந்து சில நல்ல பாஸ்டர்மார் அப்படியே மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. கரெக்ட்.
சபைக்கு வர்றது, அங்கே யாராவது அந்நிய பாஷை பேசுறது, அப்புறம் போய் ஃபோனில் போய் இன்றைக்கி பாஸ்டர் பார்த்தீங்களா இப்படி போய் இது தப்பு அது தப்பு அப்படின்னு பேசி அதுக்கு 4 பேரை சேர்க்கறது, அந்த 4 பேர் கூடி பேசுறது, அதை அப்படியே பாய்சன் பண்ணி சபை வளர்ச்சியை கெடுக்கிறது, சபை வளர விடாதபடி தடுக்கிறது. அது இந்த ஆட்கள் பேசி பேசி ஒரு சின்ன கூட்டம். அதனால சில பாஸ்டர்ஸ் ரொம்ப மனம் உடைஞ்சி போதுப்பா ஊழி அந்த மாதிரி ஆயிடுறாங்க. இப்போ இதில் வந்து விசேஷமாக கவனிக்க வேண்டியது வந்து அது விசுவாசிகள் வந்து இவங்க பேச்சுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. எப்படி நீங்கள் வந்து சாத்தானுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க, பேச விடாதீங்க. பிசாசு துரத்தும் போது அவன் பேசுனா கர்த்தர் பேசாமல் இருக்கும்படிக்கு அதட்டினார் சொல்ல மாதிரி இதுவும் ஒரு வகை பிசாசு தானே, குறை சொல்கிற ஆவி. அப்போ இந்த ஆவி பேசும்போது அவங்க வந்து தன்னுடைய பாஸ்டரை பற்றியோ ஊழியரை பற்றியோ அப்படி தவறாக பேச ஆரம்பிக்கும் போது இவர்களுடைய அந்த கடமை என்னன்னு கேட்டால் அதுக்கு செவி கொடுக்கக்கூடாது, அதை கேட்கக்கூடாது, சொல்லப்படுற எல்லாத்தையும் நம்ம வந்து நம்பிடக்கூடாது. அதுதான் முக்கியம். இது விசுவாசிகள் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து என்ன செய்யணும்னு அறிந்து செஞ்சுட்டா இந்த மாதிரி பிசாசனுடைய கிரிகளை முடைக்கலாம். நான் ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது அவர் ஒரு ஊழியக்காரர் எவாஞ்சலிஸ்ட்டு மீட்டிங் நடத்தும்போது என்னையும் கூப்பிடுவாங்க. நான் போயிட்டு கடைசி நாளில் மெசேஜ் கொடுக்கும்போது நான் சொல்லுவேன், பிரதர் நீங்களும் கொஞ்சம் பேசுங்க அப்புறம் நான் பேசுகிறேன். அப்போ அவங்க சில காரியெல்லாம் பேசின பிறகு அப்போ நான் பேசுவேன். அது எங்கள் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது வந்து கடைசி 2 நாள் பொதுவாக நான் இருப்பேன் நான். அப்போ வந்து அந்த ஊழியத்தில் அவங்களோடு கூட குளோஸாக இருக்கிற ஒருத்தர் என்னை பார்க்கனே வராங்க. அப்போ நம்ம பிரதரோட குளோஸாக இருக்கிறாரு தானே அப்படின்ட்டு வந்து அங்கே கூட்டத்து போனால் மேடையில் இருப்பார், கூட இருப்பார், பிரதர் சுத்தவர் வந்துட்டு பிரதர் நீங்கள் வரனால தான் கூட்டம் வருது எங்கே ஆரம்பிக்கிறாங்க. இதில் அந்த கோராகு தாத்தா அதே மாதிரி தான் அவர் வந்து என்ன முதல்ல புகழ்கிறாரு. உங்களுக்கு அதுக்காக தான் உங்களையே உங்கள் பேரையே சேர்க்கறதே அதுக்காக தான். அப்படி வச்சுட்டு கடைசி நாள் பாருங்கள், முக்கியமான மீட்டிங் ஜனங்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, உங்களை உட்கார வச்சுட்டு அவர் பேசுகிறாரு. உங்களுக்கு டைமே கொடுக்கறதில்ல, கடைசி கொஞ்ச நேரம் தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாருங்கன்ட்டு அவர் அப்படியே குறை சொல்ல ஆரம்பித்தார் மனசில். நான் சொன்னேன், பிரதர் ஸ்டாப் அப்படின்ற உடனே அவர் வந்து என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாப் அப்படின்னோடனே அப்படியே நின்றுட்டார். நின்ன உடனே நாங்கள் 2 பேரும் கர்த்தருடைய ஊழியர்கள், எங்கள் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கர்த்தர் நடத்துகிறார். நான் கடைசி நாள் எனக்கு அவர் குறிச்சிருந்தார். நான் தான் சொன்னேன், பிரதர் நீங்களும் கொஞ்சம் பேசுங்க அப்புறம் பேசுகிறது எங்கள் 2 பேருக்குள்ள புரிந்து கொள்ளுதல். இவருக்கு இந்த பின்னணி தெரியாது. தெரியாது. நீ என்ன போய் நீ ஒரு ஊழியக்காரனோட கூட இருந்துட்டு அந்த ஊழியக்காரனுக்கு முன்னால் அவ்வளோ பக்தியாக நடந்துட்டு இப்போ அவரை பற்றி என்கிட்ட குறை சொல்ல வந்திருக்கிற இது மாதிரி பேசுகிறாருன்னு என்கிட்ட வராது. அதோட போயிட்டாரு. அப்போ நம்ம இடம் கொடுக்கூடாதுல்ல. அப்போ விசுவாசம் அப்படியா இப்படி தான் நடக்குதான்னு கேட்க ஆரம்பிச்சா அவங்க வந்து இல்லாத பொருளாலாம் பேசி ஒரு நல்ல ஊழியத்தை நல்ல சபையை கெடுத்துருவாங்க. அப்போ இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது கூட இவங்க வந்து யார் அதுக்கு செவி கொடுத்தாங்களோ எல்லாரையும் பூமி பிளந்து அவங்களை விழுங்கிட்டு அந்த 250 பேர், அப்புறம் அந்த தாத்தான், அந்த குடும்பமே எல்லாமே அப்படியே வந்து இது போயிடுறாங்க. ஆக்சுவலாக அது ஆரம்பித்தது வந்து அந்த கோராகு தான். இவங்க வந்து செவி கொடுத்தவங்க. அதை வந்து பேசினவனுக்கும் அதுதான், செவி கொடுத்தவனுக்கும் அதே தான் காரியம். அப்போ கர்த்தர் ஒரு திட்டத்தில் நடத்தும் போது இந்த மாதிரி ஆளுக்கு வருவாங்க. இது வந்து ஒரு ஊழியத்துக்குள்ளேயோ ஒரு சபைக்குள்ளேயோ அவர்கள் எழும்பும்போது விசுவாசிகள் எப்படி தங்களை பாதுகாத்துக்கிறணும் அப்படின்னு சில சாரியம் சொன்னீங்க. சிலர் வந்து ஊழியத்தில் இருக்க மாட்டான், சபையில் இருக்க மாட்டான், கிறிஸ்தவ மதத்துக்கு கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருப்பாங்க. அவர்களுடைய வேலையே என்னன்னு கேட்டால் முழுசாக அப்படி யாரையாவது தூஷிச்சுக்கிட்டே இருக்குது. இது வந்து கர்த்தருடைய வேதத்திலேயே நமக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம், கடைசி கால அடையாளம் சொல்லி அதை குறித்து நீங்கள் முந்தி அறிந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பேதுரு சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனம், கடைசி காலத்தில் இந்த பரியாசக்காரர்கள் எழும்புவாங்க. இப்போ சமீப காலத்தில் வந்து இந்த தேவ ஜனங்களோட இருதயத்தை கெடுக்கிறதுக்கும் விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கும் ஊழியக்காரர்கள் மேலே இல்லாத பொல்லாத காரியங்களை வந்து ஏற்படுத்திருக்கும். இது என்ன செய்யும்னா அந்த எழுப்புதலை வந்து அணைக்கிற மாதிரி ஒரு காரியம். இப்போ ஜனங்கள் இப்போ நம்ம எழுப்புன்னு சொன்னால் ஆமாம் இப்படி தான் பேசுவாங்க, நான் அவங்கள பற்றி தான் அவர் அவ்வளோ சொன்னாரே, அந்த டிவியில் பேசினாரே, அப்படி இப்படிங்கிற மாதிரி உங்கள் மனதை அப்படியே அணைய பண்ணிடுவாங்க, அப்படி அணைஞ்சிருவாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இவனுக்கு நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தே இருக்க மாட்டான் அவன். ஆனால் உட்காந்துட்டு பேசிகிட்டே இருப்பாங்க, இதில் வந்து இப்படி பேசியிருக்காரு அப்படி பேசியிருக்காரு, பெரிய பைபிள் டீச்சர் மாதிரி பேசுவாங்க. ஆனால் இந்த ஜனங்களுக்கு ஒன்று தெரியல என்னன்னா, இவங்க அப்படி பேசுறதன் மூலமாக
நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் 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 அது எதுக்கு சொல்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியறதில்ல. அவன் எதுக்கு சும்மா அவன் லாபம் எல்லாமே பேசுவான். ஆமாம் அவனுக்கு அதில் ஒரு லாபம் என்ன வருதுன்னா, இதை வச்சு அங்கே யூடியூப் அந்த இது அந்த வருமானம். யூடியூப் சேனல்லேருந்து வருமானம் வருது ஆமாம் ஆமாம் அதில். அப்போ நான் உட்கார்ந்து மற்றவங்களை திட்டி அவன் பணம் சம்பாதிக்கிறான். ஆமாம் ஆமாம் அதுக்கு இந்த ஜனங்கள் ஆதரவாக இருக்காங்க. ஆமாம் இவங்களுக்கே தெரியாமல் ஒரு காரியம் நடக்குது. அவன் வந்து இவன் ஊழியக்காரங்களை திட்டி, ஊழியத்தை திட்டி, ஏமாற்றி வசப்பாடி அவன் பணம் சம்பாதித்து வாழ்க்கை நடத்துறான். சரி. அப்போ அதை பற்றி தான் பேதுரு பேசும்போது அவர் வந்து சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னு சொல்கிறாரு. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் எழும்புவாங்க. அவங்க எல்லாத்தையுமே பரியாசம் பண்ணுவாங்க. ஊழியத்தை பரியாசம் பண்ணுவான், தீர்க்க தரிசனத்தை பரியாசம் பண்ணுவான். அவர்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா சுய இச்சையின்படியே நடக்கிறவங்க. நான் வந்து சிலர் வந்து இப்படி வந்து அந்த பரியாசம் நான் பொதுவாக பார்க்க மாட்டேன், இதெல்லாம் யாருன்னு சொன்னாலும் சிலர் அனுப்புவாங்க. அண்ணனை பற்றி பேசியிருக்காங்க, உங்களை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு அனுப்புவாங்க. நான் பார்க்கும்போதே அதில் சிலர் வந்து இந்த குறை சொல்கிறவங்கள பார்த்தா நல்லா குடிச்சிருப்பான். ஏன்னா நான் ஒரு காலத்தில் குடிச்சதுனால குடிச்சவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும், அவன் பேச்சு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன்னா நான் என்னுடைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் குடிகாரர்களோட தான் பழகி இருக்கேன். நானுமே குடிகாரன் பேச்சு எப்படி இருக்குன்னு தெரியும். உண்மையிலே குடிக்கிறவங்கண்ணே வந்து எழுத்தின்படியே குடிக்கிறவங்க குடிச்சிட்டு பேசுகிறான். அதில் வந்து பேசும்போது இல்லாத பொல்லாத வசனங்களுக்கு தவறான அர்த்தம் சொல்லி ஊழியக்காரர்களை பற்றி ரொம்ப ஆபாசமான கமெண்ட்ஸ் கொடுத்து அதுக்கு வந்து அந்த தம்ப்நெயில்லாம் அசிங்கமான தம்ப்நெயில்ஸ் போட்டு ஜனங்களுக்கு இது இவனை பற்றி கூட பரவாயில்ல, அது கீழே கமெண்ட்ஸில் ஜனங்களை பார்த்தீங்கன்னா ஆமே நல்லையாங்கிறது, நீங்கள் வந்து சரியாக அவருடைய முகத்திரை கிழித்தீர்கள் அப்படிங்கிறது, இவர் என்னமோ கருத்து ஒரு ஊழியக்காரர். அப்போ இதை கேட்கும்போது சிலர் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஏன் வந்து ஒருத்தரை வந்து குறை சொல்லக்கூடாதா, அவர்கிட்ட குறை இருந்தால் குறை சொல்லக்கூடாதா, பவுல் குறை சொல்லலையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அது குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை, குறை சொல்கிறதுக்கு நீ பவுலாக இருக்கணும். ஒரு அடிப்படையாக கொஞ்சம் ஊழியமாக செஞ்சுருக்கணும்ல. இப்போ உன்னால் வந்து ஏதாவது ஒரு 10 ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கு, நான் ஒரு பெரிய கொஞ்சம் ஒரு 500 பேர் 1000 பேர் ரட்சிச்சு வச்சிருக்கிறேன், அதில் நீங்கள் சொல்கிற அந்த செய்திகள் எல்லாம் கேட்டும்போது அவங்க இடரல் அடைகிறாங்க, அதனால எச்சரித்தேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. நீ களத்துல இறங்கினது இல்லையே, யாருன்னே தெரியாது, யாருக்கும் சுவிசேஷம் சொன்னதே கிடையாது. அப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டு இப்படி வந்து பேசுனா நீயும் செய்ய மாட்டேன், மற்றவனையும் செய்ய மாட்டேன். அப்போ இவங்க வந்து சொல்லும்போது என்னென்னா, இப்போ உள்ள கடைசி கால மனநிலை நெகட்டிவ் காரியங்களை தான் கவனிக்கும். இப்போ அவங்க நேர்மறை காரியங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பக்கத்தை அப்படி கடைசி காலத்தில் மக்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கு. ஆமாம், அதை பாசிட்டிவாக சொல்லப்படுற எதையும் கவனிக்கிறது இல்லை, தப்பாக சொல்கிறத விரும்பி திரும்ப பார்க்கறது. அதனால தான் அவங்களும் இப்படி சொன்னாதான் நமக்கு லைக்ஸ் கிடைக்கும், நமக்கு வருமானம் எதை வச்சு பிழைப்பை நடத்தலான்னு அவங்க உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ இந்த மாதிரி இதை வந்து பேதுருவே எச்சரித்து சொல்லியிருக்காரு. கடைசி காலத்தில் முதலாவது அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வருவாங்க. அப்போ ஒரு கூட்டம் எழும்புவான். இது அநேகருடைய விசுவாசத்துக்கு உலை வைக்கிற மாதிரி. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தா அந்த வசனத்தில் சொன்ன மாதிரியே ஒரு கருத்தை வந்து சொல்ல வந்தால் கருத்தால் சொல்லாமல் அதில் வந்து கிண்டல், கேலி, ஒரு உருவ கேலி இதெல்லாம் பண்ணியே சொல்லுவான். அந்த பரியாச ஆவி, பரியாச ஆவி. ஒரு ஊழியரை சொல்கிறாருன்னா நீங்கள் பேசின கருத்து தப்பு, அண்ணன் பேசின அந்த வசனம் தப்பு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிண்டல், கேலி, பரிசுத்தம் இல்லை அப்படிங்கிறது, ஒரு உருவ கேலி, ஆபாசமான காரியங்கள் இதெல்லாம் சொல்லும்போது இது வந்து கர்த்தருடைய ஆவி இல்லை, அது பிசாசு. கர்த்தர் கடிந்து கொள்றதுக்கும் பிசாசு குற்றம் சுமத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ இது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து வரும்னே போட்டிருக்கிறதுனால இனி இந்த எழுப்புதல் காலத்தில் திரளாக எழுப்புதலுக்கு கர்த்தர் யாரை பயன்படுத்துகிறாரோ அவங்களுக்கு எதிராக பேசுவாங்க. இப்போ இந்த சூழ்நிலையை விசுவாசிகள் எப்படி எதிர்கொள்ளணும் அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவாங்க. என்னை பொறுத்தளவில் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் இருப்பது நல்லது. நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கும் நம்ம இந்த ஜெபிக்கலாம் ப்ரோக்ராம் ஆரம்ப காலத்திலேயே இந்த செய்தி உலகெல்லாம் போகணும், ஜெபிக்கிற மக்கள் எழும்பணும். இதை செய்ய ஆரம்பிக்கும் போது உனக்கு ஒரு விதமாக பேசுகிறவங்க பெருகுவாங்க, பரிகாசம் பண்ணவங்க பெருகுவாங்க, புகழ்கிற ஒரு கூட்டமும் இருக்கும், இகழ்கிற ஒரு கூட்டமும் இருக்கும். நீ எதையும் பார்க்காத, எதுக்கும் செவி கொடுக்காத, எதுக்கும் பதில் சொல்லாத,
இதை முன்கூட்டி ஆண்டவர் சொல்லிட்டார். ஆ சொன்னதுனால நீங்கள் சொன்ன மாதிரி நானும் பார்க்கறதில்ல. சரி. சிலர் வந்து இன்னார் உங்களை பற்றி அந்த ஆள் எனக்கு தெரியாத, அவரை கண்மெல்லாம் நிறுத்தி இவர் தான் சொன்னால் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவரை நான் பார்த்ததும் இல்லை, அதை அறிந்து கொள்ள விரும்பவும் இல்லை. என் ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டார், நீ அதை பார்க்காத, செவி ஓட்டத்தை தடுக்கிறதுக்கான பிசாசனுடைய தந்திரம், இப்படிப்பட்ட ஆட்களை இப்போ வந்து கிறிஸ்தவ மதத்தை எதிர்க்கிற மற்ற தீவிரவாத அமைப்பை பேசினா வந்து நம்ம வந்து சோர்ந்து போக மாட்டோம் பேசுறேன். அதனால உள்ள இருக்கிற ஆட்களை எழுப்பி இயேசுவின் பெயரை சொல்லி ஊழியக்கார மாதிரி தங்குதான் சபையை பாதுகாக்கிற மாதிரி ஆட்களை எழுப்பி குற்றம் சொல்ல வைக்கிறார். அதனால ஆண்டவர் சொன்னா அதை பார்க்காத, அதுக்கு செவி கொடுக்காத, பதிலும் சொல்லாதன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரி நான் அதை பார்க்கறதே இல்லை. அது மாதிரி அதனால அந்த ஆட்கள் யார் என்னன்னு தெரியாது. சிலர் வந்து பேசும்போது பேரை சொல்லுவாங்க, அப்படியான்னு அதுவும் எனக்கு மறந்து போயிடும். என் ஆண்டவர் சொன்னார், அதில் கவனம் செலுத்தாத, அது வந்து நம்முடைய ஜெப வாழ்க்கையை பாதிக்கும், தேவன் நம்ம கொண்டு போகிற வழியை விட்டு விலக வச்சிரோன்னு சொல்லி தான் ஆண்டவர் பார்க்கறேன்றார். அப்போ முதல்ல தேவ பிள்ளைகள் என்ன அறியணுமானா, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அதான் சங்கீதத்தில் முதல்ல. அப்போது ஒருத்தர் வந்து பரிகாசம் பண்ணுறான், சோசியல் மீடியாவில் ஒருத்தரை பரிகாசம் பண்ணாங்கன்னா அதுக்கு செவி கொடுக்கக்கூடாது. வசனத்தின்படி அவன் பரிகாசம் பண்ணான்னு நல்லா தெரியுது. நீங்கள் அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதே ஆவி இவங்களை தாக்கிறோம். யார் அதை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அது ஒரு ஆவி அடிக்ட் மாதிரி ஆயிடுறாங்க. அது அடிமை பற்றி என்ன சொல்லியிருக்கேன்னு அப்படி அது அடிமைத்தனம் ஆக்கிறோம். அந்த ஆவி வந்து அவங்களுக்குள்ளே இறங்கிடும். அப்போ அதை பார்க்க 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 அந்த ஸ்பிரிட் இவங்களை தாக்கும். ஏன்னா அதுக்கு பின்னால் இருப்பது பரிகாசம் பண்ணுற பிசாசின் ஆவி தானே. அதை பார்க்கிற விசுவாசிகள், அதை பார்க்கிற ஊழியக்காரங்களை அந்த ஆவி தாக்கி அப்புறம் இவங்க அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்தா என்ன அர்த்தம்னா இவங்க ஒரு சாபத்துக்குள்ள ஆகிட்டே இருக்கான்னு அர்த்தம். அந்த பேசுகிறவங்களும் அதை கேட்டு அதுக்கு அடிமையாகிறவங்களும் அந்த சாபத்துக்குள்ளாகிடுவாங்க. எப்படி அந்த அவங்களுக்கு ஆன மாதிரி தான் ஒரு உடனே அழிவு வராது. இந்த விசுவாசிகள் வந்து முதல்ல இது வந்து ஒரு வேறு விதமான ஆவிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும்போது இரவும் பகலும் நம்முடைய சகோதரர்கள் மேலே குற்றம் சாட்டுகிறவன், அப்போ அவனுக்கு வேலையே குற்றம் சாட்டுறதுதான். இந்த ஆவி தன்னை ஒரு பரிசுத்தவானுடைய ஆவி மாதிரியும் கடவுளுடைய ஆவி மாதிரியும் தன்னை காட்டும். அவங்க ஏதோ இந்த கிறிஸ்டியானிட்டியை வந்து சுத்தப்படுத்த வந்த மாதிரியும் மற்றவங்களை வந்து சொல்லி இவங்க வந்து கர்த்தருடைய காரியங்களை இவங்க வந்து பாதுகாக்கிறதுக்கு பிறந்தவங்க மாதிரியும் தன்னை ஒரு மேலான பரிசுத்தவான் மாதிரியும் ஒரு பேதுரு பவுல் மாதிரி தன்னை நிரூபிக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்போ இதில் வந்து நிறைய பேர் வந்து வஞ்சிக்கப்பட்டு போயிடுறாங்க அந்த தூஷண காரியங்களை. அதனால தான் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இயேசு முதல்ல 2ஆம் வருகை பற்றி சொல்லும்போதே முதல்ல ஆண்டு இந்த வாணி கூட. அப்போ வஞ்சிக்கிற காரியம் கடைசி காலத்தில் நிறைய நடக்கும் கண்டிப்பாக. அப்போ இது மாதிரி இதை வந்து விசுவாசிகள் அறிந்து கொண்டு அதை அவாய்ட் பண்ணணும். அதுக்கு அதை விளக்கணும், அது வந்து புறம்பே தள்ளணும், அதுக்கு செவி கொடுக்கக்கூடாது. என்னதான் சொல்ல கேட்போம் நீ கேட்டாலே அந்த ஆவியனுடைய தாக்குதல் கொஞ்சமாக இவங்களை அடிமையாக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு தேவையில்லாத ஒரு காரியத்தில் நம்ம தலையிடணும். இப்போ நான் சார்ந்திருக்கிற ஒரு ஊழியத்தை பற்றி சொன்னால் கூட இன்னொன்று வந்துண்ணே, நல்லது கெட்டதுங்கிறது வந்து எனக்கு தெரியாதா அல்லது ஒரு விசுவாசிக்கு தெரியாதா? ஒருத்தர் சொல்லி கொடுத்து தான் தெரியணுமா இவர் கெட்டவர்னு சொல்லணுமா? பர்சனலாக உங்களுக்கு வந்து தெரியல. அதை வந்து நம்ம பார்த்துட்டு அல்லது சொல்கிற ஆள் யாருன்னு பார்த்துட்டு அந்த சொல்கிற நோக்கம் என்ன அப்படிங்கிற பார்த்துட்டு கர்த்தருடைய ஆவியானுடைய செயல்பாடுகளுக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்ற மாதிரி வித்தியாசம் இருக்கும். இது இந்த மாதிரி ஊழியத்தை சில வருடங்களுக்கு முன்னாலே ஒருவர் ஆரம்பித்து ஒரு பத்திரிக்கையை அதுக்காக நடத்திக்கிட்டு இருந்தார், ஒரு மூத்த ஊழியக்காரன். அப்போ தான் நான் வந்து என்னுடைய ஊழியத்தில் வரும்போது நான் பேசின சில செய்திகளை கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாதுனால லேண்ட்லைனை எங்கள் வீடு ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், தம்பி உங்கள் செய்தியெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, வந்து சில காரியங்கள் மாத்திரம் தப்பு இருக்குது, அதை திருத்திக்கங்க சொல்லும்போதே. அப்படி இல்லாட்டா நான் என்னுடைய பத்திரிக்கையில் போட வேண்டியடும். இதோட மிரட்டுறாரு, ஏன்னா நாங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் கேட்டேன், என்ன சொல்லுங்கய்யா அப்படின்னு சொன்னேன்னா அவர் சொன்னார், இந்த கர்த்தரை தரிசித்தேன், கர்த்தரை பார்த்தேன், அப்படிலாம் நீங்கள் சொல்கிறது வந்து தவறு, அது ஜனங்களை வந்து வஞ்சனைக்குள்ளே நடத்திடும். அப்போ கர்த்தரை பார்க்கலைன்னா நாங்கள்லாம் கடவுளுடைய பிள்ளை இல்லையோ அப்படின்னு அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் காண முடியாது. நீங்கள் உங்கள் சாட்சியை மாத்திரம் சாட்சி சொல்கிறத குறைச்சிருங்க, சாட்சி சொல்கிறத நிறுத்திடுங்க, வசனத்தை சொல்லுங்கள், அதை பேசுங்க. இந்த மாதிரி வந்து தவறான நம்பிக்கையை ஜனங்களுக்குள்ளே புகுத்தாதீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ கர்த்தர் பேசினார், கர்த்தர் சொன்னார்.
நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா கர்த்தர் பேச மாட்டாரான்னு கேட்டேன். அப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை, அவர் பேசுவார், அதுதான் வந்து வேத வசனத்தில் பேசியிருக்கார்ல, அது போதும் நமக்கு அப்படின்னாரு. இல்லை, நான் கேட்குற சொல்லுங்க, கர்த்தர் பேசுவாரா பேச மாட்டாரா, மனிதர் இடத்துல பேசுவாரா அப்படின்னு கேட்டேன். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சமத்துவ சிந்தனை உள்ள ஒரு கட்சியில் இருந்ததுனால நான் எதுனாலும் உடனே மனசில் பட்டா கேட்டுருவேன். அப்போ அவர்கிட்ட கேட்டோன்னே அவர் சொன்னார், சிலர் கர்த்தர் பேச மாட்டாருன்னு சொல்ல முடியாது, ஆனால் சும்மா எதுக்கு எடுத்தாலும் பேசுவார் அப்படி சொல்லுவாங்க. ஐயா, நாங்கள் வந்து கடவுள் அறியாமல் இருந்தோம், நாங்கள் வந்து அந்நிய மதங்களில் இருந்தோம். ஆக்சுவலாக நான் அப்படி இல்லை, அந்நிய மதங்களில் நாங்கள் இருந்தோம். அப்போ நீங்கள் உங்கள் மாதிரி ஊழியர்கள் வந்து சொன்னாங்க, நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய விக்கிரகங்கள் கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேட்காது, வாயிருந்தும் பேசாதுன்னு சொன்னாங்க. அதை நாங்கள் உண்மைதானே அப்படின்னு நாங்கள் நம்பி, அப்போ இவங்க சொல்கிற கடவுளுக்கு கண்ணு இருக்கு பார்ப்பார் போல, காதிருக்கு கேட்பார் போல, வாயிருக்கு பேசுவார் போல நினச்சி உள்ளே வந்தா பேச மாட்டாருன்னு சொல்கிறீங்க. இங்கே வந்து அப்படி சொல்லு அப்படின்னு சொன்னால் அவருக்கு என்ன சொல்கிறேன்னே புரியல. அதுக்கப்புறம் அவர் ஸ்டாப் ஆகிட்டார். அப்புறம் நான் உடனே டக்குன்னு இப்போ வந்து நம்ம டைம் ஆச்சா, உடனே நான் என்ன சொன்னேன், அவர் புஸ்தகம் படிச்சிருக்கேன் ஏற்கனவே, பத்திரிக்கை. நான் சொன்னேன், ஒரு தடவை நீங்கள் உங்கள் சாட்சியில் சொல்லியிருக்கீங்க, அம்மை வார்க்கப்பட்டு நான் கட்டில் படுத்திருந்தேன், ரொம்ப அம்மை நோய் கண்டு மத்தியானம் 3 மணிக்கு நான் இந்த கட்டில் படுத்திருந்தேன், இந்த வேதனையோடு படுத்திருக்கும் போது இயேசு கிறிஸ்து எனக்கு முன்னால் பிரத்யட்சமாக தரிசனமானார், ஒரு ஆள் மாதிரியே தரிசனமானார்னு உங்கள் பத்திரிக்கையில் பார்த்தேன். அப்போ அது எந்த இயேசு ஐயா, அது எப்படி பார்த்தீங்கன்னு கேட்டேன். அது சொன்னார், இல்லை பிரதர், இல்லை தம்பி, பார்த்து கவனமாக இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபோனை கட் பண்ணிட்டார். அப்புறம் பேச மாட்டார் நம்மகிட்ட. அப்போ இந்த மாதிரி நம்ம அவங்கள வந்து அவங்க வாய் அடைக்கிற மாதிரி காரியங்கள் பண்ணணும். அப்போ அந்த குறை சொல்கிற ஊழியங்கிறது வந்து இப்போ ரொம்ப பரவலாகவும் இந்த வசனத்தில் சொன்ன மாதிரி வர்றதுனால விசுவாசிகள் ரொம்ப விழிப்பாகவும் கவனமாக இருக்கணும். நான் பொதுவாக யார் சொல்கிறத பற்றியுமே கேட்க மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நின்று பேச மாட்டேன் யார்கிட்டத்துலையும். வேதம் சொல்கிற மாதிரி இந்த கள்ள ஊழியர்களுக்கு சில அடையாளம் இருக்குது. என்னிடத்தில் சேர்க்காதவன் அவன் கள்ளன் சிதறடிக்கிறான், கர்த்தரிடத்தில் சேர்க்காதவன் வந்து திருடனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் வசனத்தில். அப்போ ஒரு மனிதன் எப்போ தன்னையே ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக ஊழியம் செய்தாலும் பிரசங்கம் பண்ணாலும் அவன் வந்து நிச்சயமாக ஒரு கள்ள ஊழியக்காரன் தான். அதனால் அதேமாதிரி நான் வந்து பல ஊழியங்களுக்கு அழைக்கப்பட்டு போகும்போது அந்த ஊழியத்தை தேடி வந்தவங்ககிட்ட நின்று நான் பேசவே மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து இந்த ஊழியத்துக்கு வந்தவங்க, நம்ம குறுக்க வந்து அவங்கள வந்து நம்ம சைடில் இழுக்கிறக்கோ காரியங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்கள ஒரு விதத்தில் நடத்திட்டு போவாங்க. ஒரு சபைக்கு போனால் என் வேலையை முடித்தோடனே பைய தூக்கிட்டு பெறட்டுறேன் நான் அப்படி. அப்போ இந்த மாதிரி வரும்போது இந்த விசுவாசிகள் இதில் எப்படி நடக்கணுங்கிறது தான் முக்கியம், அவர்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். அப்போ இது சம்பந்தமாக இந்த பரியாசக்கால் எழும்பாத பிடிக்கும், அவருடைய வார்த்தைகள் வந்து ஜனங்களுடைய மனங்களுக்குள்ளே கிரி செஞ்சிடாத பிடிக்கும், அவர்கள் எழும்பினாலும் ஒரு சிதறடிக்கப்படும் பிடிக்கும். கோராகு தாத்தான கர்த்தர் எப்படி சிதறடிச்சாரோ, அவங்கள வந்து அட்ரஸ் எல்லாம் பண்ணாரோ, அது மாதிரி கர்த்தர் அவருடைய வாயை கட்டும் பிடிக்கும். இவங்க இதுக்காக இது ஒரு முக்கியமான ஜெபம். ஏன்னு சொன்னால் நீ சொன்ன மாதிரி வசனமே எச்சரிக்கிறது, கடைசி காலத்தில் இந்த பரிகாசக்கார் தோன்றுவாங்கன்னா அதன் மூலமாக நிறையபடி உள்ளத்தை உடைச்சி எழுப்புதல் பரவிராதபடி தடுக்கிறதுக்கான காரியத்தை செய்வாங்க. அப்போ வந்து அது ஒரு ஆவி, அதுக்கு பின்னால் ஒரு ஸ்பிரிட்டு தான், அந்த ஆவி தான் அவங்கள வந்து அதை செய்ய வைக்கிறது. அப்போ அந்த ஆவி முடக்கப்பட, பரிகாசத்தின் ஆவி முடக்கப்பட நம்ம ஜெபிக்கணும். அப்போ தேவ பிள்ளைகள், நீங்கள் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோவை ஏதோ வந்ததுன்னா உடனே என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்குதா, உங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குதா, அது குறை சொல்லுகிற ஒரு ஆவி அதில் கிரியை செய்தா, இதை நீங்கள் டிசைன் பண்ணணும். நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷம் கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், இது வந்து கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை, ஆவியானவர் இப்படி பேச மாட்டார், இது ஒரு குறை சொல்லுகிற பரிகாசம் பண்ணுகிற ஒரு ஆவி. நீங்கள் இதை தொடர்ந்து இன்ட்ரெஸ்டாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஆவி உங்களை தாக்கிறோம். அப்புறம் உங்கள் சிந்தனையை அது கேப்சர் பண்ண உடனே உங்களுக்குள்ளேயும் அதே சிந்தை வந்துடும், பரிகாசம் பண்ணுறது, குறை சொல்கிறது, மற்றவங்கள்ட்ட அதை பற்றி பேசுகிற அந்த சூழ்நிலை வந்துடும். அது என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளே பெரிய சாபத்தை கொண்டு வந்துடும். அந்த ஊழியக்காரங்க நல்ல ஊழியம் செய்து வளர்ந்து தெய்வ திட்டத்தை நிறைவேற்றிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த பாதிப்பு உங்களுக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே உண்டாகி பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வந்துடும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். எழுப்புதலை தடை பண்ணுவதற்கு இது சாத்தானுடைய ஒரு சதித்திட்டம் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்கள் கருத்தாக அதை ஜெபிக்கணும், அவாய்ட் பண்ணிடணும். அதனால தான் எல்லாத்தையும் சோதித்து பாருங்கள். நீங்கள் சொல்கிறதில் அப்படி நம்பி ஏற்றுக்கொள்ளாதபடி இது உண்மையாக இருக்குமா, வசனத்தின்படி யோசித்து பார்த்து
அதுகளை அவாய்ட் பண்ணிட்டு நலமானதை மட்டும் நீங்கள் பிடித்து கொள்ளணும். ஆனால் நீங்கள் இது மாதிரி எல்லாத்தையுமே இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க. வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 யூடியூப் சேனல் வந்துடுது. ஒரு ஊரில் இருக்கிற எல்லாரும் தெருவுக்கு தெரு யூடியூப் சேனல் வந்துட்டு எல்லாரும் ஆரம்பித்து அப்படி நடத்துகிறாங்க. அப்போ ஒரு பேப்பரில் பார்த்தா சமையல் சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஆமாம் இந்த வீட்டை எப்படி பெருக்கணும் அது ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டு சொல்லி இப்போ எல்லாம் யார் வேணாலும் நினச்சா ஆரம்பிக்கலாம். ஆமாம், அது நீங்கள் ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும், தலைவலி சுகமாகணும்னா அதுக்கு ஒரு 10 பேர் பேசுகிறான். இதை பயன்படுத்துங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்கன்னு ஆளாளுக்கு பேசுகிறாங்க. பாகிஸ்தானில் ஒரு கிராமத்தில் அந்த கிராமமே யூடியூப் சேனலில் வசிக்குதான். ஓஹோ, வீட்டுக்கு வீடு அவ்வளோ பேர் யூடியூப் சேனல் நடத்தி அதில் வருமானத்தை வச்சு வாழ்க்கை நடத்துகிறாங்களாம். அதான் ஒருத்தர் இதை பற்றி ஒரு மீம்ஸ் மாதிரி ஒன்று போட்டிருந்தாரு. எனக்கு தலைவலி வந்த போது அதில் பார்த்தேன். ஒருத்தர் சொன்னார், இது விட்டமின் இ குறைபாடுனால உங்களுக்கு அடிக்கடி இந்த நடு தலையில் வலிக்கும் அப்படின்னாரு. இன்னொருத்தர் ஒரு இதில் அதை போட்டு பார்க்கும்போது அவர் வேற ஒன்று சொன்னார், அதிமதுரத்தை இதை எடுத்து அரைச்சி பிடிங்கன்னாரு. இன்னொருத்தர் ஆவி பிடிங்கன்னு சொன்னார். மொத்தத்தில் பார்த்தேன், என்னுடைய செல்ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன், தலைவலி சரியாக போச்சு. இல்லை உண்மைதான். இல்லை, ஒரே சப்ஜெக்ட் எடுத்து 4 பேர் 4 விதம் பேசுகிறாங்க. ஆமாம், அதுவும் சில இடத்துல மருத்துவர் டாக்டர்கள்ட்ட போட்டு அவங்க சொல்லுவாங்க, யூடியூப்பில் மருத்துவம் பார்க்குறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவான், திடீர்னு உங்களுக்கு உள்ளங்கால் வலிக்குதா, அதுக்கு தான் காரணமா, உடனே நமக்கு வலிக்கிற மாதிரி தெரியும், அதை தேடவும் சொல்லுவான். அப்போ இந்த மாதிரி இதை நிறுத்தும் போது அப்போ அதான் சொல்கிறாரு, இந்த தலைவலிக்கு தேடினேன், ஒன்றும் என்ன பயமாயிருச்சு, கடைசியில் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு தலைவலியே போயிடுச்சு அப்படிங்கிற. இதுதான் உண்மைனால தயவு செய்து நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள் சாத்தான் இப்படி உள்ளே நுழைந்து தவறான காரியத்தை சொல்லி நம்முடைய விசுவாசத்தை இது குலைக்கும். முதல்ல விசுவாசத்தை உடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி குறை சொல்கிற ஆவினால் தாக்கப்பட்டுட்டீங்கன்னா அப்புறம் உங்களால் ஜெபிக்க முடியாது, உங்களால் வேதத்தை தியானிக்க முடியாது, தேவனோட ஐக்கியம் பாதிக்கப்படுறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சமாக அந்த இன்ட்ரெஸ்ட்டு போய் இந்த மாதிரி குறை சொல்லுகிற காரியம், குற்றம் கண்டுபிடிக்கிற காரியமே உங்களுக்குள்ளே அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இது உங்களை முற்றிலுமாக அழிச்சிடும். அதனால் தேவ பிள்ளைகள் இதை அவாய்ட் பண்ணணும். இது புறம்பை தள்ளணும், அதை கண்டு கொள்ளக்கூடாது. அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. அதனால் நம்ம பக்தி விருத்திக்கு ஏதுவான எத்தனையோ செய்திகளை ஆண்டவர் நல்ல ஊழியர்கள் மூலமாக பேசுகிறார். அதை கேட்டு பக்தி விருத்தி அடைய ஜெபத்தில் வளர்வதுக்கான தான் நீங்கள் பார்க்கணும். அதனால் இது கடைசி காலத்தில் வரக்கூடிய ஒரு பொல்லாத ஆவி, இந்த குறை சொல்லுகிற ஆவி, பரிகாசம் பண்ணுகிற ஒரு ஆவி. அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஸ்பிரிட், ஈவல் ஸ்பிரிட், பரிகாசம் பண்ணுகிற ஆவின்னு வேத தெளிவாக சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி காரியத்துக்கு இடம் கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது. அதில் கவனமாக இருக்கணும். இது உங்களை பாதிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய லைஃப்பில் பாதிப்பை உண்டாக்கும். சமீபத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன் நான். அது ஒரு வெளிநாட்டில் ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ உபவாச ஜெபம். அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, இங்கே வந்திருக்கிற ஒரு சகோதரி, மியான்மரில் தான் நினைக்கிறேன் இப்போ போயிருந்த போது, நீங்கள் சகோதரி அபிஷேகம் பெற்றவங்க ஊழியம் செய்கிறீங்க, கர்த்தருக்கு ஊழியமே செய்கிறீங்க. ஆனால் அவங்களுடைய எலும்புகள், கால் கை எலும்புகளில் சில வருஷமாக ஒரு வலி, அது ரொம்ப கஷ்டப்படுத்துது. நீங்கள் எவ்வளோ ஜெபிச்சு பார்க்குறீங்க, மற்றவங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது சோமாரு, உங்களுக்கு சோமாகலை. நான் ஊழியம் தானே சரி இந்த பாதிப்பில் இருக்கணுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆவியானவர் சொல்கிறாரு, உன் வாயின் வார்த்தைகளினால் மற்றவங்களை குறைத்து பேசின, அதனுடைய விளைவு தான் இந்த பாதிப்பு சரீரத்தில் வந்திருக்கு. உன் நாவின் வார்த்தையினால் மற்றவங்களை காயப்படுத்தி மற்றவங்களை குறை சொல்லி நீ பேசின, அந்த வார்த்தையினுடைய நியாய தீர்ப்பும் மேலே வந்திருக்குது. நீ மனம் திரும்பினா நான் உன்னை குணமாக்குறேன்னு ஆண்டு சொல்கிறேன். அப்போ வெளிப்பாடு அது மெசேஜ் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொல்லிட்டார். கூட்டத்தின் முடிவில் சாட்சியில் அந்த லேடி வந்தாங்க. அங்கே சொன்னாங்க, நான் ஊழியம் செய்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எனக்கு தான் இந்த மாதிரி காலில் எலும்புலெல்லாம் வலி, என்னென்னோ மருந்து சாப்பிட்டேன், ஜெபிச்சு பார்த்தா சுகமாகலை, நான் ஊழியெல்லாம் செய்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி பேசும்போது தான்
நான் செய்கிறது பாவன்றதே எனக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்களுக்கு மற்றவங்களுக்கு குறை சொல்றது பாவம்னே அவங்களுக்கு தெரியல. எனக்கு இன்னைக்கு தான் இது ஆண்டவர் துக்கப்படுத்துகிற பாவம்னு தெரிஞ்சு நான் கண்ணீரோட இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, இனி யாரை பற்றி நான் அப்படி பரிகாசமோ குறை சொல்லி பேச மாட்டேன்னு சொன்னேன். உடனே வலி போயிட்டு மேடையில் வந்து சொல்ல இம்மீடியட்டாக அந்த வலி மறைஞ்சிட்டு. அப்போ அதான் அது ஆதாரம் அதுக்கு. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் நியாயத்தில் ஒரு வசனம் கூட இருக்கு, உங்களுடைய கட்டுக்கள் வந்து பலத்து போகாதபடி பரியாசம் பண்ணாதிரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த பரியாசக்காரர்களுக்கு அவங்களுடைய கட்டுக்கள் பலத்துக்கிட்டே வருமா அந்த மாதிரி. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் விசுவாசிகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்குறாங்கன்னு தெரியும் போது தான் அந்த பரியாசக்காரர்கள் அதிகமாக வந்து அவங்க ஃப்ளோரிஷ் ஆகுறாங்க. யாரும் வந்து கண்டுக்கிறலன்னு சொன்னால் அதோட அவங்களோட சத்தம் அடங்கிடும். அதனால நீங்கள் தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு வந்து ஒரு நோக்கம், தேவனுடைய திட்டம் நிறைவேறணும், எழுப்புதல் நடக்கணும், தேசம் ஜனங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாகணும். அதை நோக்கி பயணிக்கும் போது இது பிசாசு நம்முடைய ஓட்டத்தை தடுக்கவும் அதை குறைக்கவும் நம்மை டைவர்ட் பண்ணவும் செய்கிற தந்திரமான ஒரு காரியம் என்பதை புரிந்து கொண்டு இந்த பரிகாசத்தின் ஆவியை கடிந்து கொண்டு செபிங்க. அதை கேள்விப்படும் பார்க்கும்போது இந்த ஆவிகள் முடக்கப்படணும், அந்த ஆவியனுடைய நாவுகள் கட்டப்படணும், அந்த கிரியைகள் முடக்கப்படணும்னு ஆவியில் நிரம்பி செபிங்க. கொஞ்சமாக அதை மறைஞ்சு போயிடுறதை நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? இப்போ நம்ம ஒரு ஜெபம் செய்ய போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி உங்களுடைய வாயின் வார்த்தைகளினால் நீங்கள் ஏதோ ஒரு ஊழியரை குறித்தோ ஊழியத்தை குறித்தோ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களை குறித்தோ நீங்கள் பேசி காயப்படுத்தி அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டு நீங்கள் ஜெபிக்க முடியல, என்னால் கர்த்தருக்குள்ளே வளர முடியலன்னு நீங்கள் இருக்கிறீங்க. சிலர் சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், அபிஷேகம் பெற்றது உண்மைதான், அந்நிய பாஷை பேசுகிறதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் சரீரத்தில் பாதிப்பு இல்லை. இப்போ ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஒப்பு கொடுத்து எழுப்புதலுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த பரிகாசத்தின் ஆவிகள் முடக்கப்படணும் அப்படின்னு கருத்தாக ஒரு மனமாக ஜெபிக்க போகிறோம். சரியா? ஜெபிக்கலாமா? அப்படியே நீங்கள் உண்மையாக கர்த்தர் உணர்த்துகிறார், எனக்கு இந்த பாதிப்பு இருக்குன்னா உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து இயேசுவே மன்னியும், இனி நான் பேசவும் மாட்டேன், அந்த மாதிரி பேச்சுகளை கேட்கவும் மாட்டேன், இந்த பரிகாசக்கார உட்கார இடத்துல உட்கார மாட்டேன், பரிகாசம் பண்ணி பேசுகிறவங்களுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே இடம் கொடுக்க மாட்டேன், நான் என்னுடைய செல்ஃபோனில் அந்த காரியத்துக்கு இடமே தரமாட்டேன்னு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உடனே உங்களுக்கு சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும், தடைப்பட்ட காரியம் நிறைவேறும். உங்களுக்குள்ள ஆவிக்குரிய ஒரு நல்ல ஒரு விடுதலை உண்டாகி நீங்கள் ஆவியில் வளர ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் மன்னிக்கவும், இப்படிப்பட்ட ஆவிகள் முடக்கப்படவும் தெய்வ மனிதர் ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் அப்படியே கரம் வைத்து ஜெபிங்க, கருத்தாக ஜெபிங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார்ல, அதை அறிக்கை இடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தவறை பண்ணிட்ட, தப்புன்னு நினைக்காமலேயே இந்த தவறை பண்ணிட்ட, மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. ஆண்டவரே இனி நான் பேசவும் மாட்டேன், பேசுகிறதை கேட்கவும் மாட்டேன், பரிகாசக்காரர் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன், இந்த பரிகாசம் பண்ணுகிற ஆவிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், இந்த பரிகாசம் பண்ணுகிற ஆவிகள் முடக்கப்பட்டு போகட்டும், இது எழுப்புதலுக்கு விரோதமான ஆவி. அப்படி ஜெபிங்க. சகோதரி ஜெபிக்க போறாங்க. ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி காலத்தில் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற மகா பெரிய தேவ திட்டம், கர்த்தருடைய ராஜ்யத்தை பூமிக்கு கொண்டு வருகிற அந்த எழுப்புதல் திட்டம், அது பூமியிலே வரக்கூடாது என்பதற்காக சாத்தான் ஒவ்வொரு விதங்களில் செய்கிற தந்திரமான கிரியைகள், அவைகள் எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக அநேக கள்ள ஊழியர்களை எழுப்பி ஊழியர்களுக்கு நடுவிலே அவர்களையும் ஒரு ஊழியர்களைப் போல ஆண்டவரே அவர்களை சுற்றித் திரிய பண்ணி கலந்து ஜனங்களை வஞ்சிக்கவும், அவருடைய விலையேற பெற்ற ஆத்துமாக்களை ஆண்டவரே அவர்களை அழிக்கவும் நிர்மூலம் செய்யவும் அவர்கள் செய்கிற எல்லா எத்தனங்களையும் கர்த்தர் கண்டிப்பீராக. அவைகளை அடையாளம் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்களை திறப்பீராக. ஓநாய்களுடைய வார்த்தைகளுக்கும் ஆந்தைகளுடைய அலறல்களுக்கும் நாங்கள் செவி கொடுக்காதபடி கர்த்தராகிய தேவன் எங்களுடைய காதுகளையும் கண்களையும் சத்தியத்தை பார்க்கத்தக்கதாக நீர் திறந்தருளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி காலத்துல எல்லா பக்கத்திலும் ஆண்டவர்
ஆண்டவர் தந்திரங்கள், எல்லா பக்கத்திலும் வஞ்சகங்கள், ஏமாற்றக்கூடிய கிரியைகள் பெருகி இருக்கிற பார்க்கிறோம். அநேக கள்ள உபதேசிகள் எழும்பி தங்களை ஊழியக்காரர்கள் என்று நிரூபிப்பதையும், அசுத்தத்திலும் ஆபாசத்திலும் சுய இச்சைகளின்படி நடக்கிற ஊழியக்காரர்கள் எழும்பி தங்களை ஊழியக்காரர்கள் என்று காண்பித்துக் கொள்ளுகிறதையும், அவர்களை திரளான ஜனங்கள் பின்பற்றுகிறதையும் இந்த கடைசி கால நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, அநேக இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகளின் விசுவாசத்தை உருக்குலைக்கத்தக்கதாக ஆண்டவரை எழும்புகிற அந்த கோராகின் ஆவிகள், அந்த தாத்தானுடைய ஆவிகள் சபையை மட்டுப்படுத்தி தங்கள் பக்கத்தில் இழுத்து கொள்ளுகிற அந்த பொல்லாத வஞ்சக ஆவிகள் அது கடிந்து கொண்டு கட்டப்பட வேண்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய மகாபெரிய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றும் பொழுது அதற்கு எதிராக பரியாசம் பேசுகிற ஜனங்களை ஆண்டவரை எழுப்பி தூண்டி விடுகிற சன்பல்லாத்தின் ஆவிகள், அந்த தொபியாவின் ஆவிகள் ஆண்டவரை இயேசுவின் நாமத்திலே கட்டப்படட்டும். ஆண்டவரே, அவர்கள் எழும்பி தேவாலயம் ஆண்டவரே அதனுடைய சுவர்கள் கட்டப்படும் போது எவ்வளவு தூரம் பரியாசம் பண்ணினார்கள். ஒரு நரி ஏறி போனால் கூட இது விழுந்து போகும் என்று எவ்வளவு ஏளனம் செய்தார்கள், மிரட்டி பார்த்தார்கள். அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் இந்த எழுப்புதல் திட்டத்திலும் ஆண்டவரை எழும்பி கிரியை செய்யும். அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் நாங்கள் எதிர்த்து நின்று அவைகளுடைய எல்லா விதமான கிரியைகளையும் மட்டுப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஆவிக்குரிய கண்களை பிரகாசமாக திறந்தருளி எது நன்மை எது தீமை என்று அவர்கள் அறியத்தக்கதாக, இது தேவனால் உண்டானதென்றும் இது மாம்சத்தினால் உண்டானதென்றும் இது சாத்தானால் உண்டானதென்றும் வகை பிரித்து அறியத்தக்கதான உணர்வுள்ள இருதயத்தை தந்தருளும். ஆண்டவருடைய கரங்கள் கூட இருந்து எழுப்புதலுக்கு விரோதமாய் சாத்தான் கொண்டு வருகிற கள்ள சபைகள், கள்ள வார்த்தைகள், கள்ள ஊழியங்கள், கள்ள பத்திரிகைகள், கள்ள செய்திகள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் மடக்கி போடுவீராக. கர்த்தருடைய கரத்திலே அவைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சர்ப்பத்தை போல ஒரு வினாவையும் தந்து உடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அறிந்து எது நன்மையானதோ அவைகளை பின்தொடர நீர் இவர்களுக்கு உதவி செய்திருளும். இயேசுவின் கரங்களிலே இவர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள்ல இருந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட சிலருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், சரீரத்தில், குடும்பத்துக்குள்ள கூட. ஏன் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், காரணம் புரியாமல் இருந்தீங்க, இன்றைக்கி சிலருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இனி அந்த தவறை செய்யாதபடி உங்களை காத்து கொள்ளுங்க. அந்த ஆவிகளை எதிர்த்து குடும்ப ஜெபம், தனி ஜெபத்திலெல்லாம் செபிங்க. எழுப்புதலுக்கு விரோதமாக எழும்புகிற இந்த பரிகாசம் பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படட்டும் அப்படி சொல்லி செபிங்க. எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும் போது சாத்தானுடைய அந்த கிரியைகள் அடக்கப்பட்டு அடங்கி போய்விடும், முடக்கப்பட்டு விடும். சரியா? சரி, தொடர்ந்து நம்ம மறுபடியும் நாளை தினத்திலேயே நம்ம மறுபடியும் இதனுடைய தொடர்ச்சியாக பல காரியத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார், அதில் உறுதியாக நில்லுங்க, நல்ல பலன் அடைந்து கர்த்தருக்கு நீ எழும்புங்க. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். மறுபடியும் நாளை தினத்தில் சந்திக்கும் வரை தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.